அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஒரு மனுஷனை கொடூரமாக கொலை பண்ணுறதை விட அவன் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டு ரிமாண்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய குற்றமாக நாம் பார்க்கிறோம் மக்களே. சரி, இதில் ஒரு பக்கம் என்னங்க பண்ணுறது, ஒருத்தவங்க ஒரு எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் போடுறோம், அதை விசாரிக்க வேண்டியது இருக்குது, ரிமாண்ட் பண்ணுறோம். ரிமாண்ட் பண்ணி வெளியே சீக்கிரமாக அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது அது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு, பொய் வழக்குன்னு தெரியுது. ஸோ நாங்கள் என்ஓசி கொடுத்துட்டு வெளியே விட்டுறோம் அப்படின்னு காவல்துறை சொன்னால் பரவாயில்ல மக்களே. ஆனால் போடப்பட்ட ஒரு பொய் வழக்கில் ஒரு பொய்யான சார்ஜ் ஷீட்டை போட்டு அதில் ஏகப்பட்ட நபர்கள், வக்கீலிருந்து அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன்லேருந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை பின்னி ஒரு 15 நபர்களை இந்த ஒரு பொய்யான வழக்கில் கன்விக்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னா மக்களே. ஒருத்தனை கொலை பண்ணிட்டா கூட அது அந்த குடும்பத்துக்கு ஒரு மாத வலி, 2 மாத வலி. அதுக்கப்புறம் செத்துட்டாரு, சரி ஓகே நம்ம லைஃப் நம்ம பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போயிடும். ஆனால் ஒரு பொய்யான வழக்கில் அவங்களை கன்விக்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது அந்த வீட்டு குழந்தைகள் வளரும் பொழுது ஒவ்வொரு முறையும் போய் அவங்களுடைய அப்பாக்களையோ இல்லை அண்ணன்மார்களையோ இல்லை அந்த வீட்டு பிள்ளைகளையோ போய் ஜெயிலில் போய் பார்த்து அவங்க முதுமை அடைகிறதையோ இல்லை அவங்க வளர்கிறதையோ இல்லை அவங்க உடல் நொந்து போகிறதையோ வயதானவர்கள் நோய்வாய்ப்படுறதையோ இது எல்லாத்தையும் ஒரு கம்பிக்கு நடுவில் எதிரெதில் நின்று பார்த்து வேதனைப்படுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உளவியல் ரீதியான பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லி மாளாது மக்களே. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சர்வே எடுக்கிறப்ப சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 60% கிட்ட பார்த்திங்கன்னா கன்விக்டட் பிரிசனர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க தப்பு செய்யாமலே உள்ளே போகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க எமோஷ்னல் க்ரைம் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எமோஷ்னல் க்ரைம் பண்ணிட்டு உள்ளே போகிறவங்கள ஓரம் வச்சிடலாம் மக்களே. ஆனால் தவறே பண்ணாமல் ஒரு 15 நபர்கள், அதுவும் என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, எல்லா மீடியாக்களுமே, எல்லா நபர்களுமே, எல்லா மக்களுமே எது உண்மை அப்படிங்கிறது தெரியாமல் அவனுடைய பிறப்புறுப்பை அறுத்துடணும், அவன் பிறப்புறுப்பை அறுத்து அவன் வாயில் வச்சிடணும், இப்படியெல்லாம் கேவலமாக அருவறுப்பாக ஒரு தப்பான ஒரு கமெண்ட் கொண்டு போடக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது ஒரு போக்சோ வழக்கு போடப்பட்டது. 15 நபர்கள் 2 வருஷமாக 2 சிறுமிகளை தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு போடப்பட்டு அவர்களுக்கு 40 வருடம் சேதனை கொடுத்துருக்காங்க மக்களே. 40 வருடம், 20 years ஃபார் போக்சோ, அவன் 10 years அப்படிங்கிற மாதிரி கொடுத்து குறைந்தபட்சம் அப்போ எல்லாருமே சைமல்டேனியஸாக அனுபவிக்கிறப்போ 20 வருஷம் அவங்க சிறையில் இருக்கிற மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது மக்களே. இந்த வழக்கு உண்மையா பொய்யா, இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத உள்ளே விசாரித்து பார்க்கும்போது தெரிகிறது. இது முற்றிலும் பின்னப்பட்ட ஒரு பொய் வழக்குன்றது தெரிய வருது மக்களே. இது எந்த அளவுக்கு பொய் வழக்கு, எப்படி இதை போட்டாங்க, எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரியான உள்வேலைகள் பார்க்கப்பட்டது, என்ன உண்மையாக நடந்தது, இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ண டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பதினைந்து நபர்கள் 2 வருடம் 2 சிறுமிகளை தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் போக்சோ நீதிமன்றம் விழுப்புரத்தில் அவங்களுக்கு லோயர் கோர்ட்டில் 40 வருடங்கள் சிறை கொடுத்து ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டது மக்களே. இவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணப்பட ஆரம்பித்தோம். இவர்கள் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தென்னெற்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள். நாம் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களே, அப்போது 2 வருஷமாக ஒரு 2 குழந்தைகளை இப்படி பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்களே, அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்? ரொம்ப தனிப்பட்ட ஒரு பகுதியா, இல்லை எப்படி தான் அந்த எஸ்ஓசி இருக்கும்? சீன் ஆஃப் க்ரைம்னு சொல்லுவாங்க நம்ம க்ரைமில், அதாவது தவறு நடந்த இடம், குற்றம் நடந்த இடம் சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில். ஸோ எஸ்ஓசியை பார்க்க போயிருந்தோம் மக்களே. தென்னற்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தை நோக்கி நாங்கள் பயணப்பட்டப்போ இந்த வழக்கில் A1 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் தீனதயாளன் அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ அவர் வீட்டை தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம். அவர் வீட்டை பார்க்குறோம். அந்த வீடு அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் அந்த வீடு. இந்த வீட்டிலேருந்து பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய இந்த சிறுமியின் இடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிறது. சரி, இதற்கப்புறம் ஒரு சப்மிஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் அந்த பொண்ணு ஸ்கூலில் குழந்தைங்க படிச்சுட்டு இருந்துச்சு, தண்ணி இல்லை குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் தண்ணி வாங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு
2 வருஷமாக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த 2 வருஷமாக போயிட்டு வந்ததில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதானவர் வந்து அவர்கிட்ட வந்து பால் பலாத்காரம் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு சப்மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடு இந்த வீடு தான். இது தாண்டி போகிறோம் மக்களே. இப்போது இந்த தென்னர்குளம் என்ட்ரு ஆகின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் அரசு பள்ளி இருக்கிறது. அரசு பள்ளிலேருந்து டயகனலாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க சொல்லக்கூடிய தண்ணி வாங்கி குடித்த அந்த வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அந்த வீடு இருக்குது. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தீனதயாளன் அப்படின்னு சொல்லப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய வீடு இருக்கிறது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம போகணும். போனால் தான் அங்கே ஒரு 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 தெருன்னு சொல்லலாம். இந்த தெரு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த தெரு தான். இந்த தெருவில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3rd வீடு தான் வந்து 3rd 4th வீடு தான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீடு. இப்போ இந்த வீட்டை தவிர சுற்றி உள்ள அத்தனை பேருமே குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு விட்டார்கள். இது நம்ம பார்க்குறப்ப நம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு மக்களே. ஏனென்றால் இப்போது அந்த 2 சிறுமிகளோட வீடு எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அங்கே பார்த்தால் அந்த 2 சிறுமிகளோட வீடு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வெளியே ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டை தாண்டி உள்ளே போகுது. உள்ளே போனால் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷன் தாண்டி போனால் தான் ஒரு வெராண்டா மாதிரி இருக்குது. அதை தாண்டி போனால் தான் அந்த அவங்க வீடு இருக்குது. இப்போ நாம் போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வயல் வேலைக்கு அதுக்கெலாம் போயிட்டாங்க. அது விரிச்சோன்னு இருக்க இந்த இடம். எந்த சமயம் எந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 o'clock இருக்கும். இப்போ நாம் விசாரிக்கிறோம் எப்படிங்க இந்த இடத்துல பழக்க வழக்கம்னா எந்த மாதிரியான ஆள்கள் நடமாட்டம் இருக்கும் கேட்குறப்போ, சார் காலையில் எல்லாருமே வந்து இந்த மாட்டுக்கு தண்ணி காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைலாம் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நூலை வேலைவாய்ப்பு திட்டம்னா அதுக்கு பண்ணுவாங்க. இல்லை வயல் வேலைக்கு போவாங்க, இல்லை ஏரி வேலைக்கு போவாங்க, ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. மேக்ஸிமம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா சில நபர்கள் இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பார்த்தீங்கன்னா சில எலக்ட்ரிஷியன்ஸ் சில பேர் இருக்கிறாங்க. எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்கிறாங்க, ப்ளம்பர்ஸ் இருக்கிறாங்க, டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. எலக்ட்ரிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வரமாட்டார் சார். அவர் காலைல போவார், உழைப்பார். ஏன்னா அவங்களுக்கு 3 தங்கச்சிங்க இருக்குது. 3 தங்கச்சி அவங்க தான் கரை சேர்க்கணும். அவரும் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருக்கும் வந்து குழந்தைகள் பிறந்துச்சு. ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு. இவ்வளோ ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்குது அவருக்கு. அவரில் வீட்டுக்கே வரமாட்டார், சுற்றிட்டே இருப்பார். நைட் ஷிஃப்ட் பார்ப்பார், டே ஷிஃப்ட் பார்ப்பார், மாற்றி பார்த்துட்டே இருப்பார் அப்படிங்கிறான். சரி, அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சோம், சரி இப்போ இந்த சம்மந்தப்பட்ட குழந்தைய ஈவினிங் வந்து 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 15 நபர்களும் மாறி மாறி வந்து கற்பழிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதை பற்றி விசாரிச்சா சொல்கிறாங்க, சார் இல்லை சார் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த சமயத்தில் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஆனால் கரெக்டாக 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா 3 மணிக்கு மேலே எங்கேயுமே வேலை இருக்காது. பெண்களுக்கு எல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னால் 4 மணி 4:10 4:15 பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டுக்கு தண்ணி காட்டுற வேலை இருக்கும். கண்ணுக்குட்டிக்கு பால் வந்து கழட்டி விடுற வேலை இருக்கும். பால்காரங்க வருவாங்க, பால் கறந்து பாலை கொடுத்து விடுற வேலை இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக ஜேன்னு இருக்கும் இடமே. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடுகள் எல்லா வீட்டுகளையுமே சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த எல்லா குழந்தைங்க கூட தான் ஒன்றா விளையாடிக்கிட்டு இருந்தது அந்த குற்றம் சாட்டின அந்த 2 குழந்தையுமே. எல்லாத்துக்கும் மேலே மக்களே, இந்த ஒரு தெரு ஃபுல்லாக மாமன் மச்சான் அத்தை எல்லாம் பங்காளி முறை சொந்தக்காரர்கள். அதாங்க ரொம்ப ஷாக்காச்சு. சொந்தக்காரங்க எல்லாருமே சொந்தக்காரங்க. தாத்தா முறை, சின்ன குட்டி தாத்தா முறை, மாமா முறை, அண்ணன் முறை, எல்லாம் இந்த முறைகள் வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஒட்டு மொத்த தெருவுமே. எல்லாம் ஒரே சமூகம், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இப்போ அடுத்தது பார்க்குறோம். இப்போ இந்த குழந்தைய ஒரு 4-4:30 மணிக்கு மேலே பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வீட்டுக்கு உள்ளே போய் யாராவது தப்பு பண்ணியிருக்க முடியுமான்னு பார்த்தாலுமே அந்த வீட்டுடைய பேசேஜ் உள்ளே போகுது. ரைட் ஹேண்ட் ஒரு போர்ஷன் இருக்குது, அதை தாண்டி தான் இவங்க போர்ஷன் இருக்குது. இவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி தாய் மாமா இந்த 2 குழந்தைங்க மொத்தம் 5 பேர் இருக்கணும். ஒரே ஒரு ரூம் தான். அந்த ஒரு ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த ஹாலுக்குன்னு ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் திறந்தான் கிடக்கு. அந்த ஜன்னல்லேருந்து ஒரு கத்துனா பக்கத்தில் உள்ள எல்லா வீட்டுக்கும் கேட்டுருது. ஸோ அந்த பொண்ணு அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாலும், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலுமே சுற்றி உள்ள எல்லாருமே வந்துடுவாங்க ஒரு கத்தியிருந்தா.
2 வருஷமாக அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியுமே அந்த குழந்தை ஒரு கத்தும் கத்தலை, எதுவுமே செய்யலை அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு மிக மிக ஆச்சரியத்தை கொடுத்தது மக்களே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் குற்றவாளியாக ஆக்கப்பட்ட ஒரு வயதான பெரியவருக்கு ரைட் ஹேண்ட் சைட் கையில் இந்த அளவுக்கு மேலே கையே கிடையாது. அவர் கையே கிடையாது, இந்த அளவுக்கு மேலே கையே கிடையாது. அவர் எப்படி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியத்தை எங்களுக்கு கொடுத்தது. சீன் ஆஃப் கிரைம் பார்க்குறோம் மக்களே. பார்க்கும் பொழுது இந்த வீடுக்கு ஒரு காம்பவுண்ட்லேருந்து அடுத்த காம்பவுண்டுக்கு ஒன்றுமே பெருசாக இருக்காது. இந்த வீட்டில் வந்து ஒருத்தவங்க சும்மா முழகனா கூட அங்கே கேட்டுருமா இருக்குது, அந்த அளவுக்கு தான் அந்த வீடுகள்லாம் இருக்கிறது. அப்போ இந்த குழந்தைய 2 வருஷம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணாங்க அப்படின்னு குற்றம் சாட்டிருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது மக்களே. சீன் ஆஃப் கிரைம் பார்க்கும்போது தெரிகிறது இந்த எந்த வீடுமே டிஸ்டன்ஸில் கிடையாது, எல்லாம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே வர மாதிரி வீடுகள் எல்லாமே ஒட்டி 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 எல்லாம் ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு காம்பவுண்ட் ஒன்று தான் வித்தியாசம், காம்பவுண்ட் தான் வித்தியாசன்ற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது தெரிகிறது மக்களே, 4 மணிக்கு மேலே இந்த குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுன்னா எல்லார் வீடுகள்லேயும் பெண்கள் வேலையை முடிச்சு வந்திருக்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் மாடு ஓட்டுறாங்க, கண்ணுக்குட்டி இது பண்ணுறாங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயங்களில் எப்படி இந்த குழந்தை இப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதும், அந்த வீட்டிற்கு பின்புற வாசலில் கதவு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல்லேருந்து ஒரு ஜன்னல் தான், ஒரே ரூம் தான் அவங்க வீடு, நாட் மல்டிபிள் ரூம்ஸ். அங்கேருந்து ஒரு கற்றுனா கூட பின்னாடி வீட்டில் ஓடியாந்துருவாங்க, அந்தளவுக்கு தான் குறுகிய இடமாக இருக்கிறது அந்த வீடு. இது வச்சு பார்க்கும் பொழுது எப்படி இப்படி குற்றச்சாட்டை வைச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது மக்களே. இப்போ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இந்த 15 நபர்கள் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகளாக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா A1 தீனதயாளன், A2 அஜித்குமார், A3 பிரபா என்கின்ற பிரபாகரன், A4 பிரசாந்த், A5 ரவிக்குமார் என்கின்ற மொட்டை, A6 அருண் என்கின்ற தமிழரசன், A7 மகேஷ், A8 ரமேஷ், A9 துரைராஜ், A10 மோகன் என்கின்ற சந்திரமோகன், A11 செல்வம், A12 கமல் என்கின்ற கமலக்கண்ணன், A13 முருகன், A14 ஜகுனி என்கின்ற துரைசாமி, A15 செல்சேகர் என்கின்ற செல்வசேகர். இப்போது இந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறோம் மக்களே. இப்போ ஏன் இந்த குழந்தை பாட்டி தாத்தா வீட்டில் இருக்குது, என்ன காரணன்ற விசாரிக்கிறோம். அப்போது நம்ம என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது அப்படிங்கிறது 18/7/2019. இப்போ இந்த குடும்பத்தில் யாருக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் தான் குடும்பத்தின் தலைவர், தாத்தா. இந்த புகார் கொடுத்த இந்த குழந்தைகள் 2 பெண்கள் புகார் கொடுத்தாங்க, குழந்தைங்க கொடுத்தாங்க, அந்த குழந்தை தாத்தா அவர் தான். ராஜேந்திரன் 55 வயசு, பழனியம்மாள் 50 வயசு. இவங்களுக்கு பிறந்தது 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் கோமதி 26 வயசு, பையன் பேர் கஜேந்திரன் 24 வயசு. இந்த வயசு நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 இருந்த வயது. இப்போ 24 ஆயிடுச்சு, 6 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, 6 வருஷம் ஏறி போயிருக்கோங்க எல்லாருக்குமே. இப்போ இந்த கோமதி அப்படிங்கிறவங்களை 2010 லோகநாதன் அப்படிங்கிற தாய்மாமாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ மேரேஜ் பண்ணி வச்சதில் அந்த லோகநாதன் அப்படிங்கிறவருக்கும் கோமதி அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்தது 2 பெண் குழந்தைகள். ஸோ இது போக்சோ வழக்குன்றதுனால இந்த பெண் குழந்தை பேர் நம்ம சொல்லக்கூடாது மக்களே. முதல் பெண் குழந்தைக்கு நம்ம எக்ஸின் பேர் வச்சுக்கலாம். அப்பொழுது அந்த குழந்தைக்கு 9 வயது. 2வது பெண் குழந்தைக்கு ஒயின் பேர் வச்சுக்கலாம். அப்போது அவங்களுக்கு வயது 7 வயது மக்களே. இப்போது இந்த கோமதி அப்படிங்கிறவங்க ஏன் இந்த குழந்தைகளை லோகநாதன் கூட இல்லாமல் தாத்தா பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை சார்ந்தவர்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்களே. தாய்மாமன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் யார் யார் இருப்பாங்க அந்த ஃபேமிலியில், இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களாமா? அவங்க வீட்டில் வந்துட்டு பாட்டி, தாத்தா, தாய்மாமன், அந்த பசங்க 2 பெண் குழந்தைங்க. அவங்க அக்கா வந்து வேலைக்கு, அதாவது கோமதின்றவ வந்து கஜேந்திரனுக்கு அக்கா சரவ, அவள் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாப்புல பிஸ்கெட் கம்பெனிக்கு. அவங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க நடவடிக்கையே சரி கிடையாது சார், அவங்க நடத்தையே சரி கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்து, அதாவது கவுடி கிராமத்தில் வந்து படித்தாங்க, நம்ம பக்கத்து ஊர் தான் சார் அது, அங்கே படித்தாங்க. அப்பயே வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே சார் அது ஒரு பையன் கூட லிங்க் ஆகி அந்த பையன் இறந்தே போயிட்டான் சார். அவன் கவுடி சார், அந்த பையன் இறந்தே போயிட்டான் சார் இந்த பொண்ணால் பாதிக்கப்பட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் இவங்க வந்து தாய் மாமனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறத உடனடியாக அது பண்ண சார்.
அவனுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு அவள் ஒழுங்காக குடும்பம் பண்ணலை. அவங்க வீட்டில் பிரச்சனை 2 பேருக்குமே. அந்த 2 பெண் குழந்தையுமே அவனுக்கு தான் பிறந்தது. ஆனால் அவங்க கூட சரியாக குடும்பம் நடத்தலை. இவன் நடவடிக்கை சரியில்லாதனால வீட்டில் யாருக்குமே பிரச்சனை வரதானே செய்யும். அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதனால் அவள் சரியாக வாழாத அந்த 2 பெண் குழந்தைங்கள 2 பேரையும் கூப்பிட்டு வந்து இங்கே தான் சார் இருந்திருக்கா. இங்கே கிராமத்தில் தான், பக்கத்தில் தான், அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பசங்க வந்து 3வது 4வது தான் சார் இங்கே படித்தாங்க. 2 வருஷம் இங்கே படித்தாங்க. படித்து லீவுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பசங்க இங்கே படிக்கும்போது இவ கிராமத்து வேலைக்கு போனால் என் கூட தான் சார் வந்து செய்வாங்க. அவங்க பாட்டி அவங்க 2 பேருமே என் கூட வந்து செய்வாங்க. ஆனால் அவளுக்கு ஒத்து வரல. இந்த மாதிரி சொகுசாக இருந்துட்டு வயக்காட்டில் வேலைலாம் செய்யணுனாக்கா முடியலல்ல. அதனால் அவள் மறுபடியும் கம்பெனியை தேடி போக ஆரம்பித்தா. அது மாதிரி போகும்போது அங்கே ஒரு சிலவங்க கூட பழகம். அந்த மாதிரி பழக்கம் ஏற்பட்ட உடனே இந்த கணவன் கண்டுக்கவே இல்லை. தாலி கட்டினவன் அவளை கண்டுக்கல. இந்த மாதிரி போகிறாளேன்னு சொல்லிட்டு பிரச்சனையாக இருந்ததுன்ட்டு அவனையும் கழட்டி விட்டுட்டு அங்கே போயிட்டு 3வதாக ஒரு ஆளை பிடிச்சாங்க. அவங்க கூட தொடர்பு இருந்திருக்கும் போலயே. அதை அவங்க வீட்டில் கண்டிச்சிருக்காங்க. கண்டித்து அவங்க அடங்காத பட்சத்தில் இவங்க சைலண்ட்டாக விட்டுட்டு மாசமாக இருக்கும்போது தான் மறுபடியும் தெரிய வருது. கண்டினியூவில் இருக்காங்க. இவங்க வந்து பிரச்சனை பண்ணவே விட்டுட்டு இருப்பான்னு நினச்சி சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. மறுபடியும் கண்டினியூவில் இருக்காங்கன்றது மாசமாக இருக்கும்போது தான் எங்களுக்கு எல்லாமே தெரிய வந்தது. அப்போ நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம 10 வீட்டு பங்காளி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குமே, நமக்கு அசிங்கமாக. கிராமத்தில் எல்லாருமே அது மாதிரி கீப்பப் பண்ணுவாங்க இல்லையா. அதனால் எல்லாருமே கேட்டாங்க சார். கேட்டதுக்கு இது எங்கள் வீட்டு பிரச்சனை, நீங்கள் தலையிடாதீங்கன்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க சைலண்ட்டாக எதுவுமே சொல்லலை. அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க விட்டுட்டாங்க. அவங்க வீட்டிலே தான் அடிச்சிங்கனாங்க போனால் நம்ம பார்க்கும்போது ஏன் அடிக்கிறீங்க போகிறீங்கன்னு நம்ம கேட்போம் இல்லையா. இப்போ எங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்தால் எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு பிரச்சனை நடந்தாக்கா இப்போ பக்கத்தில் இடையே இருந்தால் ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது சார். எல்லாருமே ஒரு சேவூர் தான் சார் வீடு, பக்கத்து வீடு தான் சார். இங்கே நாங்கள் எங்கள் வீட்டில் சத்தம் போட்டால் கூட பக்கத்து வீட்டில் கேட்க அடுத்த நிமிஷமே எல்லாருமே கூடிடுவாங்க சார். அங்கே கிராமனாலே ஏதாச்சும் ஒரு சத்தம்னாமே எல்லாமே கூடுவாங்க. சிட்டினே தான் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க மண்ணு போயின்னு இருப்பாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை சார். எல்லாருமே ஒரு சத்தம் கேட்டாலே வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க சார் என்ன பிரச்சனைன்னு. அந்த மாதிரி கேட்கும்போது எங்கள் குடும்ப பிரச்சனை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் இவங்களும் நம்ம சரி அந்த மாதிரி எங்களால் பிரச்சனை வரக்கூடாது, எழுதி கொடுங்கன்னு சொல்லி கூட நாங்கள் கேட்டு பார்த்தோம் வச்சு. நாங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னதுனால தான் சார் நாங்களும் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். ஆனால் இவங்க இந்த மாதிரி இங்கே தான் நடந்ததுன்னு அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு இங்கே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது தான் சார் நாங்கள் எங்களுக்கே தெரியும். ஆமாம். அந்த கோமதி அப்படிங்கிறவங்களுடைய கணவர், அதாவது அந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பா இருக்காங்களா, அவங்களாம் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்து பிரச்சனை வந்துச்சு, எப்படிமா வந்துச்சு? ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை தான் சார். ஆனால் அந்த பொண்ணுங்க பாதிக்கப்பட்ட பிரச்சனைன்னு அப்பா சொல்லலை சார். அவங்க குடும்ப தகராறு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சந்தேகப்பட்டு பிரச்சனை வந்தது சார். அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது, குத்தி அந்த மாதிரி பேசிக்கிறது, திட்டிக்கிறது, அது அவங்களுக்குள்ள அதாவது அது வந்து சேதனப்பட்டில் நடக்கும் சார். அது அந்த பொண்ணை கொடுத்த இடம் வந்து சேதனப்பட்டு அங்கே பிரச்சனை நடந்ததுனா தான் அவன் இங்கே தென்னிருக்கணும் வருவாங்க. அங்கே நடக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாது, என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியாது. நம்ம வந்து தென்னிருக்கணத்தில் இருக்கோம். அவங்க சேதனப்பட்டில் கொடுத்தது அந்த பாப்பாவை. அவங்க வந்துட்டு பிரச்சனைனாக்கா இங்கே வருவாங்க, நான் வீட்டுக்கார கூட சண்டை போட்டுன்னு வந்துட்டேன்னு அப்படி சொல்லிப்பாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே. அங்கே வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது நமக்கு தெரியாது. அவங்க கத்தியால் வெட்டினாங்க, இல்லை அடித்தாங்க, இல்லை குத்தினாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும், நமக்கு தெரியாது அங்கே என்ன நடந்ததுன்ட்டு. அவங்க வந்து சொல்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி இந்த மாதிரி கணவனை இந்த மாதிரி அந்த ஆள் குடிச்சிட்டு பண்ணுறான், அந்த மாதிரி அடித்தான் பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு அனுதாபத்தில் 2 பெண் குழந்தையாச்சே, அவளும் கஷ்டப்படுறாளே, நாங்களும் ஏதாச்சும் எங்கிட்ட இருக்கிறத சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு எங்கள் தெருவில் எல்லாமே அந்த மாதிரி தான் சார். ஏதாச்சும் பிள்ளைங்க இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம், எங்கிட்ட இருக்கிறத அவங்க கிட்ட கொடுப்போம், அவங்க கிட்ட இருக்கிறத நாங்கள் வாங்கிப்போம். அந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் சார் நாங்கள் எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி தான் சார் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பசங்களுக்கு நாங்கள் சாதம் கொடுக்குறதோ இல்லை தலைலாம் கூட வாரி விடுவோம் சார். நாங்கள் அவங்க பாட்டி எங்கேயாச்சும் இந்த மாதிரி உடம்பு முடியலன்னு படுத்துட்டு இருந்தாலும் உடம்பு முடியல, இல்லை கழனிக்கு இந்த மாதிரி மாடு ஓட்டி போய் கட்டிட்டு வரேன் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னால் கூட பசங்க கூட விளையாடிட்டு இருப்பாளுங்க. பசங்க கூட நாங்கள் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு இல்லைன்னு கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். தலைவாரி விட சொன்னாலும் வாரி விடுவோம். அங்கே ஒரு சின்டாக்ஸ் இருக்குது சார். அங்கே அதில் தான் சார் டேப் இருக்குது. அங்கே போயிட்டு குளிச்சுட்டே வருங்க சார். அதுங்க ட்ரெஸ் இல்லாமலே போய் குளிச்சுட்டு வருங்க. சின்ன பிள்ளைங்க தானே, நாங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் கூட பண்ணுங்க சார். அதுங்க பார்த்துருக்கோம் நாங்கள். ஆனால் இது வந்து இந்த மாதிரி 2 வருஷமாக இங்கே நடந்ததுன்னு சொல்லும்போது தான் சார் எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்படி 2 வருஷமாக நடந்திருந்தாக்கா அங்கேயே விழுப்புரத்தில் அங்கே திண்டிவனத்தில் ஜிஹெச் இருக்குது, விழுப்புரத்தில் முண்டையம்பாக்கம் இருக்குது, அங்கே காமிச்சிருக்கலாம். இல்லை 2 வருஷமாக இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாலோ, இப்போ ஏதோ இல்லை இவங்க என் பையன் பண்ணா, இல்லை இவங்க வீட்டுக்கார் பண்ணா, இல்லை இவங்க புள்ள பண்ணான்னு சொல்லியிருந்தா எங்களை கூப்பிட்டு சொல்லியிருந்தாலுமே நாங்கள் கண்டிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு, நாங்கள் அதை ஒத்துன்னு இருந்திருப்போம். அந்த மாதிரி அங்கே சம்பவம் நடந்திருக்குன்னு 2 வருஷமாக நடந்திருக்குதுன்னா, இப்போ நாங்கள் பெரிய ஓப்பனாக சொல்லணுன்னா நாங்கள் பெரிய பொம்பளைங்க, எங்களாலேயே எங்கள் வீட்டுக்காருக்கு நாங்கள் ஈடு கொடுக்க முடியலன்ற பட்சத்தில் இருக்கோன்னா, அது வந்து சின்ன பிள்ளைங்க 5 வயசு 7 வயசுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது 7 வயசு 9 வயசுன்னு கொடுத்தாங்க. இந்த சம்பவம் வந்து 17-18 நடந்ததுன்றாங்க. அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போ 5 வயசு 7 வயசு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த பசங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்மளாலே முடியாது.
குழந்தைங்க 15 பேரும் ஒருத்தர் மாற்றி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதுங்களுக்கு எப்படி எஃபெக்ட் இருந்திருக்கும், அதை பாட்டி பார்த்துருக்க மாட்டாங்களா, அந்த சம்பவம் அங்கே நடந்திருக்குமா நடந்து நீங்களே கேட்டுங்க, யூகிச்சு பார்த்துக்குங்க சார். யாருமே ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி நினச்சி பார்த்தாலே எங்கள் பசங்க யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது கண்டிப்பாக உணர முடியும் சார் உங்களாலையும். அவங்க வீட்டுக்கார் 2 குழந்தைய அம்மா வீட்டில் எடுத்தாந்து இங்கேயே படிக்க வைமா, என்னை மாமா சண்டை போட்டுக்கினே இருக்கிறாரு, என்னால் அங்கே பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டின்னு வந்து விட்டுட்டு திருப்பி கணவராண்டே போயிட்டு திருப்பி சண்டை போட்டுருக்காங்க. அது எதனால் இதுமாரி பிரச்சனையால் சண்டை போட்டிருக்காங்க, நீ வேற அவளோட தொடர்பாக இருக்கிற அப்படின்ட்டு சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டிருக்கிறப்ப இவங்க கிளம்பி திரும்பி அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அம்மா வீட்டில் வந்து இருக்கிறப்ப நான் இங்கே களையெல்லாம் வெட்ட என்னால் முடியாதுமா, நான் வேலைக்கு போகிறேம்மான்னு பிஸ்கெட் கம்பெனி போய் இருந்திருக்கா. அங்கே போய் வேறு ஆளோட தொடர்பாயிட்டு இருக்காங்க. தொடர்பாயிட்டு வீட்டுக்கு வந்துன்னு போயிருக்கிறப்ப தம்பிக்காரனுக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி உங்கள் அக்கா போகிறாடா வராடான்னு சொல்லியிருக்கிறப்ப இவன் கண்டிஷன் பண்ணியிருக்கிறான், அடித்து வச்சிருக்கிறான். அடித்து வச்சு இவன் தும்புறதுவா நான் அவங்களோடய போயிட்டாங்க, 2வது கணவரோடவே போயிட்டாங்க. அவங்க அங்கே போயிட்டு இருக்கும்போது பசங்களை இவங்க பாட்டி வீட்டிலே விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. போய் அங்கே இருந்து குழந்தைய ஒரு பையன் பிறந்துட்டான். பிறந்ததுக்கப்புறம் இவங்க பாட்டி நான் சொல்லிக்கிறேன், என்னால் உன் குழந்தைய பார்த்துக்க முடியாதுமா, 2 குழந்தையும் நான் மாடு ஓட்டின்னு போகிறேன், பொழுதுக்கு வரேன், என்னால் பார்த்துக்க முடியாது, தலை வர முடியல, நீ உன் பசங்களை நீ உன்னோடவே இட்டு போய் வச்சிக்கோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லீவ் விட்டாங்க. லீவ் விட்ட உடனே பசங்களை இட்டு போய் விட்டுட்டு வந்ததான் பசங்க அவங்க அம்மா வீட்டிலே இருந்தது. திருப்பி பசங்க என்ன செஞ்சாங்க, படிக்கணும்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் டிசி வாங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க. வரப்போ ஸ்கூலில் வந்து டீச்சரு, என்னம்மா குழந்தைங்க எவ்வளோ நல்லா இருந்ததுவோ, புள்ளி எவ்வளோ கீரலமாக வருது, என்ன கோமதி அப்படின்னாங்க. இதுமாரி நாங்கள் கோயிலுக்கு போனோம், அந்த இடத்துல இதுமாரி விழுந்து கீரல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. டிசி கேட்டதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், புள்ளி இவ்வளோ நல்லா இருந்தது, நீ எங்கேப்பா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கிற, உன்னால் முடியலன்னா சொல்லு, நானே பார்த்துக்கிறேன், குழந்தைங்க நாங்களே ஸ்கூலில் நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம், இங்கே விட்டுட்டு போயிட்டு குழந்தைய நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து, இல்லைங்க என்னால் பார்த்துக்க முடியாதுங்க, என்னால் அவங்களோடய அனுப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் டீச்சரு சரின்னு கொடுத்து அனுப்பிட்டாங்க சார். அவங்க கொடுத்து அனுப்பின உடனே அதோட அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்துட்ட உடனே இவங்க பாட்டி எங்கள் கூட வேலை செஞ்சுருந்தாங்க. வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது இதுமாரி கோகிலா எங்கே மேலேருந்து கீழே விழுந்துட்டாலாண்டி, உடம்பு சரியில்லை, பெட்டில் சேர்த்து வச்சுருக்கிறாங்களாம், நான் போய் பார்த்துட்டு வரேம்மான்னு போனாங்க. போய் வந்து என்னென்ன என்ன செஞ்சாங்க, 5000 கொடுமா, இதுமாரி கோமதி செலவுக்கு வீடு வேறு இடம் மாறிடலாம், வீட்டு வாடகை கட்டணும், அதனால் காசு கொடுன்னு நான் 5000 கொடுத்து அனுப்பினேன் அவங்களாண்ட. 2வது அவங்க போயிட்டு உடனே வந்து பசங்களை பிடிக்க வராங்க சார். அதான் நடந்தது சார். இங்கே இருக்கும்போதே 6 மாதமாக இன்னும் இருந்திருக்கிறாங்க பாரு சார். போய் உடனே தான் சார் குழந்தை வெளியே தெரியும் போது தான் சார் எங்களுக்கு தெரிய வருது மாசமாக இருக்கான்றதே. அவங்க முதல் கணவரோட இருக்கும்போதே தொடர்பு இருந்திருக்கும் போலயே. அது வயிறு பெருசாகி மாசமாக இருக்கிறது வெளியே தெரியும் போது எங்களுக்கு மாசமாக இருக்கிறதே தெரிய வருது. அப்போ தான் அவங்க வீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்கே யார் காரணம் அப்படின்ட்டு கேட்கும்போது தான் இந்த ரகுராமன் ஸ்டெப் ஃபாதர் அவர் தான் வந்து இதுக்கு காரணன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ வந்து நம்ம முதல்ல ஒருத்தவங்கிட்ட கொடுத்து நீ அங்கங்கே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை சரியில்லைன்ட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க சார். அவங்க வீட்டில் அடிச்சிருக்காங்க, செமையாக அடித்து எண்ணெய் ஊற்றி கூட கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு இவங்க பார்த்து நம்ம கேட்கும்போது தான் சார் இவங்க மறிச்சு விட்டு இது பண்ணும்போது தான் இவங்களும் சேர்ந்து அடித்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார் அவங்க. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே, இந்த குழந்தைகள் 2மே 2 வருஷம் தாத்தா பாட்டி கிட்ட இங்கேயே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தங்கி படித்ததுக்கான காரணமும் அது ஏன் படித்தது அப்படிங்கிறதுக்கான விரிவான விளக்கத்தையும் பார்த்துருப்போம். இப்போது இந்த குழந்தைகளை தாத்தா பாட்டி பார்த்துக்க முடியல, ஏன்னா தலைவாரி ஒன்றும் அந்த ஸ்கூலுக்கு அவங்கள கிளப்பி விடணும், அப்புறம் இவங்க வேலைக்கு போகணும், வயசானவங்க இதில் பார்த்துக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் கோமதி கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து உன் குழந்தைய கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 2019ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த குழந்தைகளை அழைத்து செல்கிறார் கோமதி. எங்கன்னா பாண்டிச்சேரி கொண்டு போயிடுறாங்க. பாண்டிச்சேரி கொண்டு போயிட்டு மறுபடியும் ஜூன் மாதம் அன்னைக்கு 2019 ஜூன் மாதம் மறுபடியும் இந்த ஊருக்கு வராங்க. வந்து இங்கே படிக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் டிசி வாங்க வராங்க. டிசி வாங்க வரப்போ அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சொன்ன வார்த்தையும் அப்போ அந்த குழந்தைங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்க சொல்கிறத நம்ம கேட்டுருவோமே. சேதனப்பட்டில் தான் சார் அவங்க பிறந்து அங்கே வந்து ப்ரீகேஜி அவங்க வந்து கான்வென்ட்டில் தான் படிச்சிருக்காங்க. அங்கே படித்து 1வது 2வது எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே தான் படிச்சிருக்கிறாங்க. படித்து அதுக்கப்புறம் தான் சார் அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து 3வது 4வது இந்த 2 வருஷம் இங்கே படித்தாங்க சார். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தென்னர்குணம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி
அங்கே படித்தது. 2 வருஷம் தான் சார் அவங்க படித்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 3 வருஷம் சேதனப்பட்டில் படித்தாங்க சார். அவங்க படித்து இங்கே 2 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த கதிர் சண்டை அந்த பிரச்சனையில் இங்கே வீட்லேயும் இந்த மாதிரி கேட்டாங்க இல்லையா, நீ இந்த மாதிரி சரியில்லை, உன் நடவடிக்கை சரி கிடையாதுன்ட்டு வீட்டில் கண்டிச்சதுனால என் பசங்களை உங்ககிட்ட விட மாட்டேன், நான் கூப்பிட்டு போயிடுறேன்ட்டு அவங்க பாண்டிச்சேரிக்கு கூட்டின்னு போயிட்டாங்க சார். கதிர்காமம் கூப்பிட்டு போய் அவங்க கூட தான் சார் வச்சுருந்தாங்க. கூப்பிட்டு போய் வச்சுருந்தாங்க சார். அதான் இந்த 2 வருஷம் இங்கே படிச்சதுங்க இல்லையா, அப்போ வந்து டிசி வாங்கலை. 2 வருஷம் இங்கே படித்தாங்க. படித்து லீவ் விட்றாங்க இல்லையா, ஏப்ரல் மே லீவ் விடும்போது கூட கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் அவங்க கூட பாண்டிச்சேரியில் வச்சுருந்தாங்க. வச்சுருந்துட்டு ஜூன் மாதம் வந்து டிசி வாங்கிறதுக்கு இங்கே வந்தாங்க. டிசி வாங்க வரும்போது தான் சார் அந்த பசங்க மூஞ்சில் வந்து தழும்பாக கை மூஞ்சி கால் எல்லாத்துலேயுமே கருப்பாக தழும்பாக இருந்தது சார். அங்கே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கே ஏரி வேலை செஞ்சுட்டுருக்கோம் சார். செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு வராங்க 2 பெண் குழந்தையும், கையில் வந்து ஆண் குழந்தை ஒன்று, அதாவது 3 ஸ்டெப் ஃபாதருக்கு 3வது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு போலயே. இங்கே வந்து 6 மாதமாக கன்சீவ் ஆகிருக்கும்போது தான் இங்கேருந்து கிளம்பி போனாங்க சார். அவங்க போகும்போது தான் சார் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போனாங்க. அங்கே அவங்க கஸ்டடியிலையும் வச்சுருந்தாங்க சார். வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் சார் வந்து டிசி வாங்கிட்டு போனாங்க. இங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது அந்த 2 பெண் குழந்தைங்களுக்குமே எந்த பாதிப்புமே கிடையாது, எல்லாமே நல்லா இருந்தது சார். அங்கே கூப்பிட்டு போய் மறுபடியும் டிசி வாங்க வரும்போது நாங்கள் போயிட்டு எங்களுக்கு நாங்கள் நிஜமாக இந்த மாதிரி சம்பவம் நாங்கள் பண்ணியிருந்தா தானே சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் கிராமத்தில் வந்து இப்போ வாய் சண்டை போட்டோன்னா கூட அடுத்த நிமிஷமே நாங்கள் பேசிப்போம் சார். நாங்கள் அந்த மாதிரி அவங்க வரும்போது நாங்கள் அங்கே ஊராட்சி அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம் சார். நாங்கள் ஏரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்குறோம். பார்த்த உடனே அவங்க அம்மாவும் என் கூட தான் வேலை செய்கிறாங்க. எல்லா வேலைக்குமே என் கூட வருவாங்க. களை வெட்டுறதுக்கு, அறுப்பு அறுக்கிறதுக்கு, நடவு நடுறதுக்குன்னு எங்கள் கூட எல்லா வேலைக்குமே அவங்க வருவாங்க சார். நாங்களும் அவங்க கூட தான் சார் போவோம். ஆனால் இதில் மென்ஷன் பண்ணி காட்டின்னு இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி மட்டும்தான் வேலைக்கு போகிற மாதிரியும், நாங்கள்லாம் கிராமத்தில் வீட்டில் உட்காந்து நான் சார் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். நாங்கள் அன்னாடம் கட்சி சார். நாங்கள் அன்னாடம் வேலைக்கு போனால் மட்டும்தான் சார் நாங்கள் சாப்பிட முடியும். இப்போ ஆம்பளைங்களெல்லாம் உள்ளே விட்டு கை குழந்தைலாம் வச்சுருந்தாங்க. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் நாங்கள். ஆனால் அவங்க சொல்லும்போது வந்து அவங்க தாத்தா பாட்டி மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, மற்றவங்கெல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் வீட்டில் டைமுக்கு பசங்க எப்போ ஸ்கூல் விட்டு வரும்னா சார் பார்த்துன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டுங்களையும் வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி 5 வயசு 7 வயசு 10வது படிக்கிற பெண் பசங்க இருக்காங்க, 6வது படிக்கிற பெண் குழந்தை இருக்காங்க, 4வது படிக்கிற பெண் குழந்தைங்க இருக்காங்க. இவ்வளோ பசங்க நாங்களும் பசங்களை பெற்று தான் சார் வளர்த்தோம். அவங்க மட்டுமா தான் சார் பசங்களை பெற்று வளர்த்த மாதிரி அவங்க அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். அவங்க தழும்பு இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி திருப்பதி ட்ரெயினுக்கு போயிட்டு வந்தோம், கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதில் இடிச்சுக்கிச்சு கம்பியில், அதனால தான் அடிபட்டுடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க சார். எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த பசங்களை நாங்கள் பார்க்கல சார். அவங்க பாட்டி என் கூட வேலை செஞ்சுருந்தா, அதாவது இந்த சம்பவத்தப்போ இந்த டிசி வாங்கிட்டு போயிட்டு ஒரு வாரம் இல்லை 10 நாள் பொறுத்து அவங்க பாட்டி என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எருவு கலைச்சிட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது அவங்க பாட்டிக்கு ஃபோன் வந்து இந்த மாதிரி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பேத்திக்கு மேலேருந்து கீழே விழுந்துட்டாலாம், மாடியிலேருந்து வயிறு வலிக்குது, வாந்தி எடுக்கிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு சங்கத்தில் காசு வாங்கிட்டு போகிறாங்க சார். மகளிர் சங்கத்தில் நாங்களே காசு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே நாங்களே கொடுத்து விட்டு அனுப்புகிறோம் காசு. சரி போய் பாப்பாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வலி தான் சொல்லிட்டு அவங்க போனாங்க சார். மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டா இடிச்சுதுன்னு சொன்னாங்க. அந்த தழும்பை பார்த்துட்டு நாங்கள் கேட்டதுக்கு ட்ரெயினில் இடிச்சுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு ஃபோன் வந்தது வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டா, வயிறுல வலி, வாந்தி வருது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் சார் இவங்க எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பசங்களை பிடிக்கிறாங்க. அது வரைக்குமே பிடிக்கல சார். இந்த 2 வருஷமா நடந்ததாவோ இந்த மாதிரி சம்பவம் நடந்ததாவோ எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். பசங்களை பிடிச்சின்னு போகும்போது சாலை மறியல் தான் சார் சொல்லி பிடிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் சார் பேப்பர்ல இந்த மாதிரி வருது. இவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனது அந்த குழந்தை மாடியில இருந்து கீழே விழுந்துடுது, பெரியவ மாடியில இருந்து கீழே விழுந்துட்டா, வயிறு வலிக்குது, வாந்தி வருது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சார் எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. இப்போ ஜூன் 2019 அப்போ அந்த குழந்தைகள் டிசி வாங்கி கொண்டு போகப்பட்டாங்க. இப்போ அகைன் ஜூலை 2019 அன்னைக்கு அந்த குழந்தை அந்த இடத்துல தண்ணி பஞ்சம் பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான ஒரு எதிரொலி மக்கள் கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த மக்கள் வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாலை மறியல்னு சொல்லி தான் சார் வீட்டில் வந்து அழைச்சிட்டு போயிட்டு விசாரணை பண்ணிவிட்டு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க சார். அதனால் நம்பி நாங்களே தான் சார் கூப்பிட்டு போய் விட்டோம். போலீஸ் கூட வந்து பிடிக்கல சார். பிடிச்சது ஆக்சுவலாக பிடிச்சவங்கள தான் சார் பிடிச்சாங்க. ஒரு 5 பேரை மட்டும்தான் சார் பிடிச்சிட்டு போனாங்க. மற்றவங்களை எல்லாருமே வாண்டடாக நாங்களே தான் சார் விசாரிச்சுட்டு அனுப்பிடுறோன்னு ஒருத்தவங்களாக கூட்டும் போய் விட்டாங்க சார். அதை நம்பி தான் சார் நாங்கள் அனுப்பிட்டோம். எங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம்னு எங்களுக்கு அப்போ தெரியாது சார். தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அனுப்பியிருக்க மாட்டோம், நாங்கள் கேட்டிருப்போம் சார். எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த ஒரு கிராமன்றதுனால ஒரு பயமும்
காவல்துறை வந்து அந்த மாதிரி வீட்டில் அதாவது ராத்திரி நேரத்தில் வந்து பிடிச்சாங்க சார். அது கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கு உண்டான பதில் சொல்லல சார். நாங்கள் ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது சாலை மறியல் பண்ணாங்களாமே, அதனால தான் நாங்கள் பிடிச்சின்னு போயிட்டு விசாரிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் தான் சார் அவங்க சொன்னாங்க. ஆனால் கூட்டும் போனதுக்கப்புறம் பேப்பரில் வரும்போது தான் சார் எங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ்ன்னே தெரியும் சார். அப்பயும் கூட்டும் போகும்போது சம்மந்தப்பட்டவங்களை கூட்டும் போகும்போது பசங்களெல்லாம் பிடிச்சிட்டு போகும்போது தான் இவங்கெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணலைனாக்கா நாங்கள் இவங்க இந்த மாதிரி மறியல் பண்ணலைனாக்கா நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் சொல்லி சார் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு இந்த பிரசாந்த், மோகன், பிரபா, தீன் இந்த மாதிரி அறியாத பசங்களாம் வயசு பசங்களை கூட்டுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போஸ்கோன்னு சொல்லி வருது சார். எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சார் இந்த மாதிரி நியூஸே தெரியும். அந்த பொண்ணுங்க பாதிக்கப்பட்டதும் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் தான் சார் தெரியும். எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது சார். எங்களுக்கு தென்னர்குணம் கிராமத்தில் பண்ணாங்க சார் சாலை மறியல். தண்ணி பிரச்சனைக்காக பண்ணது தான் சார். சாலை மறியல் நடந்தது உண்மை சார். ஆனால் நான் அதில் வந்து இந்த பசங்களாம் யாருமே கலந்துக்கல சார். யாருமே லேடிஸாக தான் சார் நாங்கள் எல்லாருமே இருந்தது. அங்கே லேடிஸ் தான் சார் உட்காந்துருந்தோம். தண்ணி வரலன்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்ணதான் சார். அப்புறம் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி விட்றோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வந்து பேசி அனுப்பிட்டாங்க சார். அப்புறம் போயாச்சு சார். அன்றைக்கி நைட்டு தான் சார், மறுநாள் நைட்டு சார் இந்த மாதிரி வந்து பிடிக்கிறாரு. அப்போ சொல்லும்போது இதை மென்ஷன் பண்ணி சார் கூப்பிட்டு போனாங்க பசங்களை. நாங்கள் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம், சாலை மறியல் பண்ணீங்களே உங்கள் ஊரில், அதை நாங்கள் விசாரிச்சுட்டு அனுப்பிடுறோமா அப்படின்னு சொல்லி தான் சார் கூப்பிட்டு போனாங்க. இப்போ தண்ணி பஞ்சம் வருது. தண்ணி பஞ்சம் வந்ததுமே 2019 ஜூலை மாதம் அதற்கு அடுத்த நாள் இவங்க பண்ண அந்த ஒரு சாலை மறியலுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது ஊரில் அப்படிங்கிறத இந்த வழக்கில் ஏவன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தேவதயாளன் அப்படிங்கிறவருடைய அப்பா கூறுற விஷயத்தை நம்ம கேட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஆரம்பம் வரும்போது திரௌபதி அம்மன் கோயில் நடந்தது ஒரு தம்பியை பிடிச்சிக்கிறாங்க சார். ஃபஸ்ட்டில் வந்து பிடிச்ச உடனே அவனை என்னன்னு அவனுக்கும் தெரியாது. தீனா உடனே வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. நேரத்தில் வெளியூர் பசங்க வந்து அடிக்க வந்திருக்காங்க, சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு அந்த தம்பி ஃபோன் பண்ணியிருக்காங்க தீனதயாளனுக்கு. அவர் என்ன பண்ணார், 2 கூட தண்ணியை கொண்டு ஏமா வரமான்னு சொல்லிட்டு தண்ணி இறக்கி வச்சுட்டு அந்த 333 வண்டி எடுத்துன்னு உடனே கோயில் அனுப்ப போகிறாரு. கோயில் அனுப்ப வண்டி எடுத்து ஏன் எங்கள் ஊர் பசங்களை அடிக்கிறீங்க, என்ன நடந்தது சொல்லுங்கன்னும் போது உடனே எட்டி பனியை பிடிக்கிறாங்க. அவருக்கு வந்து பிசின்னு தெரியாது, தீனதயாளனுக்கு பிசி யாருன்னு தெரியாது. பிடிச்சோடனே இவர் பிடிச்சி தள்ள ஆரம்பிச்சிருக்காரு. தள்ள ஆரம்பித்தோடனே கீழே பிசி போய் கீழே செதிரி ஊந்தோடனே திரும்ப வந்து பக்கத்தில் போலீஸுக்கு 2 பேர் என்ன பண்ணிடுறாங்க, போலீஸ் மேலே நீ கையை வச்சிட்டியா, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பனியனை பிடிச்சி உடனே பைப்பால் கீழே காலில் அடிச்சிருக்காங்க. காலில் அடிச்சு கீழே ஊந்துருக்கிறான். கீழே ஊந்த உடனே ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். தூக்கி உடனே காரில் தூக்கி போட்டு எந்த வழி போனானே தெரியல. நான் பின்தொடர்ந்தே மறுபடியும் இன்னொரு வண்டி ஏற்றுன்னு ஒரு சின்ன வண்டி ஒன்று ஸ்பீடாக போகிறேன். போன உடனே இது பிரம்மதேசம் இருக்கிறாங்க, பிரம்மதேசம் இருக்குன்னு இதான் சொல்லி போகிறாங்க போலீஸ் கேட்கும்போது. பிரம்மதேசமே வரவே இல்லை. உண்மை கூட்ட உடனே மறுபடியும் நடுவழியில் போகும்போது ரவிக்குமார்னு ஒருத்தனுக்கு எப்படி இன்ஃபார்ம் யார் கொடுத்தான்னு தெரியல, வேன் ஓட்டுறான். பிஸ்கெட் கம்பெனி லேடிஸ் ஏற்றி போகிறது. அந்த தம்பியை உடனே பார்த்தா அந்த தம்பியை பிடிச்சிருக்காங்க. அந்த தம்பியை பிடிச்சின்னு ஸ்டேஷன் கிட்ட வேலை எந்த வழி தான் போனாங்க, எப்படி தான் நடந்து, என்ன பிரச்சனை தெரியல. உடனே பிரம்மதேசம் சார் என்ன சார் பண்ணாங்க, என்ன பிரச்சனை சார், அப்படி ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சாதாரண கேஸ் தான்ப்பா, எந்த பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க இதை விட்டுரும்பா போப்பா. நான் 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆயிடுச்சு. சரி லேட் ஆயிடுச்சு. எட்டிமான்ற ஒரு பாப்பா, ஏன்னா இதுக்கு மேலே என்ன பண்ண பொருளாக இவன் டேராக காட்ட மாட்டுறாங்க, நம்ம வீட்டுக்கு போவா, சரி காலையில் வரும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு தெண்டர்குளம் போயிட்டேன். தெண்டர்குளம் போய் வெடிஞ்சு 7 ஆச்சு. 7:30 மணிக்கு நாங்கள் ஒரு தலைவர், அந்த ஒரு தலைவர் பழவிட தலைவர் வந்து பொன்னன்று இருக்குது, சங்கரன்றன்னு காரில் போயிட்டு போகும்போது சுப்பிரமணிய அட்வொகேட்டர் கூட கூட்டுன்னு போகிறோம். இவங்களை கூட்டு வந்தோடனே திலீப்னு ஒரு அட்வொகேட் அவங்க தரப்பு வைக்கல. அவர் கார் நிற்குது, இல்லை இது என்னமோ பண்ண போகிறாங்க, திலீப் இருந்தாலே எனக்கு சந்தேகம், சங்கர் வைக்கலிட்டு அவர் இருந்தவர், இது என்னமோ நடக்குது, என்ன உண்மையை சொல்லுங்கன்னும் போது யாருமே இதை சொல்லலை. ஏன்னா தனியாக கூட்டு போயிட்டாங்க, அடி ஸ்டேஷனை விட்டு ஆலமரத்து பக்கமாக தனியாக கூட்டு போயிட்டாங்க. சரி நமக்கு என்னன்னு தெரியலையா, என்ன கேஸ்ன்னு தெரியலையா, மறுபடியும் என்னன்னு சொல்லலாம், ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்க இட்டும் போயிடலாம், நான் தான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சுப்பிரமணியன்றவரை ஆள்காலில் இட்டும் போய் வெளியில் இட்டும் வாங்கிட்டான். அட்வொகேட்டு ஆள்கால் போட்டாங்க. ஆள்கால் சாப்பிட்டு ஆள்கால் போட்டோன்னே அவருக்கு என்னென்னு தெரில, சைலண்ட்டாக ஆகிட்டார். அவரை பிளாக் பண்ணிட்டாங்க. மணி நான் படிச்சு மணி 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு. கேஸை போட்டாங்க. கோர்ட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 8:15 டைம் கொடுக்குறாங்க. மறுபடியும் நான் வண்டி 2 வீலர், மழை பெய்யுது, நல்லாவே திட்டமாக மழை பெஞ்சுது. நான் நினைஞ்சிக்கின்னு போகும்போது எண்டூரில் ஒருத்தர் பார்த்துட்டு அழுதுன்னு, என்ன ஓம்புள்ளிக்கு அந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுல் கொண்டாந்து கொடுத்து என் தலையில் போட்டு கேட்டு மறுபடியும் நான் வண்டியிலே போகிறேன். பார்த்தா கோர்ட்டில் கொண்டாந்து ஏற்றும் போது தான் என்ன கேஸ், அப்போயும் எனக்கு என்ன கேஸ்ன்னு தெரியாது. கோர்ட்டில் கொண்டு ஆஜர் பண்ணி எல்லாமே பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கூட்டம் வந்தால் தான் பார்த்தா போக்சா கேஸுன்னு எங்கள் ஊர் பூரா அப்போ தான் எனக்கு குபாரே தெரியும், இது என்ன நடந்தது, என்ன பண்ண, நம்ம எந்த பையனும் பண்ணலையே. இதுக்கு எல்லாமே கொடுத்து எங்கள் ஊர்லேயும் ஆள் இருக்காங்க. என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு மோட்டி இருக்குது. ஒரு திருவிழா பண்ணும்போது எல்லாமே பண்ணவன் பூரா ஓடிட்டான், ஏன் ஒரு லைட்டை போடலை, இது ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணும்போது தீனதயாளன் இங்கே வாடா, நீ கேட்டதால பயப்படுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஈத்து கோயிலாண்ட விட்டுட்டாங்க. ஒரு சீரியல் போடுறது ஒரு வக்கு இல்லை, ஒரு திருவிழா பண்ணிட்டீங்களா நீங்கள், என்ன திருவிழா பண்ணிட்டீங்க,
அப்படின்னு வேகம் கேட்டான். உடனே எங்கள் மருமக கூத்து பார்த்து என்ன பண்ணிச்சு, எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, எப்போ அவங்க புள்ள பேசுகிறாரு, எதனா பண்ண போகிறாங்க வான்னு சொன்னோடனே நான் வீட்டில் அடிச்சு முடிச்சுன்னு பேசிக்கின்னு வரேன். நான் வந்து திட்டினதை என் பிள்ளை திட்டி, உனக்கு ஏன் அந்த வேலை, அவங்க திருவிழானா பண்ணுறாங்க, எதனா பண்ணி போகிறாங்க, நமக்கு ஏன் அந்த வேலை, நான் இருந்து தெரியுமா ஊரில் திட்டம் தோணுது. திட்டிட்டு என் பிள்ளை வீட்டில் இட்டு போனேன். இது எல்லாமே ஒரு மோட்டியாக போட்டு தீனதயால இப்போ அருணுன்றதுலாம் அருண் ஊர்லேயே இல்லை சார். அருண் அவன் எங்கேயோ அவன் பழப்பு வயிற்று பழப்பு போய் ஹோட்டலில் வேலை செய்கிறான். அருணாஜ்யத்தில் இதில் வேலையே கிடையாது. என் பிள்ளையாவது சாயங்காலம் 7 மணிக்கு வருவான், காலைல 6:30 மணிக்கு கிளம்பணும். அவன் ஸ்கூல் சவாரி போன பிள்ளைங்களை ஏற்றி ரவுண்ட் பண்ணி கொண்டு போய் கோவிந்தாபுரம் ஸ்கூல் வந்தவாசி ரோட்டில் விடணும். இவ்வளவும் பண்ணியிருந்தான். கடைசியில் கொண்டு வந்து ஓட்டி ஊர் பூரா என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரு கேஸ் வச்சு போக்சான்றதே அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அந்த கேஸ் பற்றி. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாது. கோட்டன் குப்பத்து போலீஸ் ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குது. சைல்டில் கொடுத்த உடனே கோட்டைக்கு தான் வந்திருக்காங்க. ஜிக்மர் உள்ளே போய் அடிச்சிருக்காங்க. அதுவும் ஜிக்மர் 2வது திட்டும்போது நீ இப்படி சொல்லுன்னு சொல்லி ஜிக்மர்லேயே அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. கும்பல் அந்தளவுக்கு கும்பல் போய் அடித்தோடனே அந்த பொண்ணால் வாயை திறக்க முடியல. விநாயகனை ஒன்று செந்தில்குமார் அவங்க 2 பேர் தான் எல்லாரையும் மடக்கி அடித்து பிடிச்சிக்கல ஒவ்வொரு நாளும். மீது எஸ்ஏலாம் நம்மக்கிட்ட யாருமே வரவே இல்லை. இது வந்து பொய் கேஸ் தான், இது நாம் அதை தொடக்கூடாது, நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும், உண்மையான கேஸ் தான் நான் ஜோடிக்கிறோம் அப்படின்னு இதை 1 வாரம் 7-8 நாள் அப்படியே ஓட்டுறாங்க. பாண்டிச்சேரிக்கும் பிரம்மதேசுக்கும், பாண்டிச்சேரிக்கும் பிரம்மதேசுக்கும். கோமதியும் சொல்லுதான், எங்கள் பிள்ளைங்க அது மாதிரி நடக்கலை, நான் பண்ண மாட்டேன், இது எங்கேயும் நடக்கலை அப்படி சொல்கிறேன். அந்த பொண்ணை நல்லா அடிச்சிருக்காங்க. அது என்ன அடித்து மண்டையில் தையிலே போட்டிருக்காங்க. சைடில் பண்ணாங்களா வேற ஆள் பண்ணாங்களா நமக்கும் அது தெரியல. ஆனால் கோமதிக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். அவங்கள வந்து சைடில் இல்லை நீங்கள் ஒத்துக்க வச்சுட்டா கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் ரூபா அந்த குழந்தைங்களுக்கு உதவி கொடுக்கும், உனக்கு நீ அதை வச்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன உண்மை. ஆனால் இது ஃபுல்லாக பண்ணது தூசியான அவங்க லேடிஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படியே எடுத்து சொல்கிறாங்க, நம்ம இதில் குள்ளமாக தான் இருப்பாங்க. ஆனால் இது கஜேந்திரன் ஏன் நீக்கிறாங்க, கஜேந்திரன் தான் ஏவனே போடுறாங்க தாய்மாமன்னு. இவங்க என்ன பண்ணுறது, அந்த பாப்பனை எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்குவேன், என் தம்பியை போட்டிங்கனாக்கா இந்த இடத்துல கொளுத்திக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே நெட்டில் ஏற்றின உடனே கஜேந்திரன்றவனை மட்டும் நீக்கிறாங்க. நீக்கிட்டு அடுத்தது தீனதயாள் ஒன்று போடுறாங்க. இது எல்லாமே செயல்பாடு அவங்களுக்கு தெரியும், இல்லை தெரியாமல் இல்லை, என்ன நடக்குதுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஏழ்மையானதும், எதுவும் ஓடி பிடிக்கிறது தான். அதனுடைய குழந்தைங்களை பார்த்தால ரொம்ப பரிதாபமாக இருக்குது நமக்கு. முருகன்ற எனக்கு 1 வாரமாக, மாமா என் பிள்ளைங்கள பார்த்துக்கோ, நான் ஓடி போயிடுச்சிருந்தேன், எலக்ட்ரிஷன் வேலை தான் செய்வேன், எனக்கு கூரை வீடு, என் குழந்தை இப்போ தான் பிறந்தது, அது உள்ளே படுக்க கூட என் பிள்ளைக்கு இடம் இல்லை, வண்டு கொட்டுது, புழு கூட அழுதான். இல்லை மச்சான் அந்த மாதிரி எதுவும் நம்ம பாதிக்க வராது நான் சொன்னதான். ஆனால் அவன் டீட்டெயில் தெரிஞ்சிச்சு. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அன்றைக்கி பூரா காத்துங்க வந்தோம். காத்துங்க வந்துட்டு அந்த பையனை கூட வந்தான். ஆனால் என் கூட வந்து ரவனா இருந்துட்டு எல்லாரையும் பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து போலீஸ் ஃபோன் பண்ணி அந்த நம்ம ஆளுங்க வந்து ஃபோன் பண்ணி இவங்க இங்கே வராங்க, அவங்க அங்கே வராங்க, இவங்கள பிடிங்க அவங்கள பிடிங்கன்னு சொல்லிட்டு என் எதிரே பிடிக்கிறாங்க. நான் போய் இவங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாம் பிடிக்கிறாங்கடா, நீங்கள் எட்ட போயிடுங்க, உங்கள் பேர்லாம் வருது, நம்ம ஊர்லேருந்து யாரையா கால் பண்ணுறாங்க, நீங்கள் எட்ட போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பஸ் ஏறி போன உடனே இப்போ சட்டியை பிடிச்சி ஈத்தாங்க. துரைமாமனை வந்து பிடிச்சி ஈத்தாங்க. சரி அந்த மாமனை ஏன் பிடிக்கிறீங்கன்னு சொல்லி நான் போய் சொன்னேன். எனக்கு கீழே தள்ளி விட்டாங்க போலீஸுக்கார். உனக்கு தெரியுமா, அவங்கவுங்க உங்கள் ஊர்லேருந்து இப்போ கால் வருது, எனக்கு இவங்களை அவங்களுக்கு நாங்களே பிடிக்கிறோம், அவங்க வந்து இந்த பேர் அந்த பேருன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கிறோம், நாங்கன்னா வேலை இல்லாதம்மா நாங்கள் இவங்கெல்லாம் பிடிக்கிறோன்னு சொல்லி போலீஸுக்காரி கேட்டாங்க. இல்லை சார் அவங்களாம் இல்லை, இந்த 5 பேர் தான் இட்டுன்னு வந்து போட்டாங்க சொல்லிட்டு எல்லாரையும் தான் பிடிக்க சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி போட்டாங்க. பிடிச்சி போட்ட உடனே ஏன்டா கெஜி இதுமாரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், இந்த வார்த்தை தான் பேசினான். அவன் கோயிலண்ட இருந்து எப்படி தான் ஓனான்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி வந்தான்னா அவங்க அக்கா எல்லாமே வந்துருந்தது, இதுமாரி ஓட்டான். ஓடனே ஒரு போலீஸுக்கார் வந்து இதெல்லாம் வந்து எல்லாரையும் பிடிக்க சொல்கிறாங்க. ஏட்டிமா எனக்கு தெரிஞ்சுங்க அவங்க அந்த போலீஸுக்கார் இதெல்லாம் எல்லாரும் வந்து பிடிக்க சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முனிரு, இதெல்லாம் நார்மலாக ஆகிடும், இதெல்லாம் உங்கள் ஊரார் ஒரு 10 பேர் வந்து இட்டு வந்து பேச சொல்லு, பேசினா இது போலீஸ் ஸ்டேஷனால் ஆகிடும் சொன்னதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, கேஸு கொடுத்து இதுமாரி போட்டுது, கோமதி பொண்ணு போட்ட உடனே கேஸு போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் 11 மணிக்கு நானும் ரவி அண்ணனும் இருந்தோம். மீதி இவங்களாம் யாருமே வரல, பாதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. நானும் ரவி அண்ணன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ரிப்பன் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு வேலைலாம் ஏற்றி விட்டுட்டு இப்போ துணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனே நான் மராநாத்து அந்த கெஜா பையன் இட்டுக்குன்னு போகிறேன் அவங்க வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு கெஜி பையனை இட்டுன்னு போகிறேன். போன உடனே அவங்க அம்மாவும் வர்றாங்க, பையனுமாவும் வருது, நானும் உட்காந்துன்னு போகிறேன், அந்த பையன் வண்டி விட்டு போகிறான். ஆமாம் பாண்டிச்சேரி போகிறோம். பாண்டிச்சேரியில் எடுத்துன்னு போய் ஒரு கிராண்டா மாரி இருக்குது அந்த இடத்த. ஆனால் வீட்டுக்கிட்டு போகல, என்னை காமிக்கலை வீட்டெலாம். அந்த பொண்ணு வாடகை வீட்டில் காமிக்கவே இல்லை. என்னை இட்டுமே விட்டுட்டு அந்த பொண்ணை போய் இட்டுன்னு வந்தான். கெஜி பையன் போய் இட்டுன்னு வந்தான். இட்டுன்னு வந்து விட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரகு அந்த வீட்டுக்காரன் 2வது வீட்டுக்காரங்க நம்ம பற்றியா அவனும் அந்த பொண்ணு எல்லாம் வந்தாங்க. வந்து ஏண்டி கோமதி இதுமாரிலாம் பண்ணிவிட்டு பொண்ணியா பிடிச்சி அழுவினேன். ஒன்றும் இல்லைக்கா, இதுமாரி கோட்டை குப்பிசில் இருந்து என்னை பிடிச்சி போய் 3 நாள் வச்சுருந்தாங்க. 3 நாள் வச்சுருந்து என் மண்டையெல்லாம் பாரு தையல் போட்டு, ஆனால் தையல் போட்டுருந்தது பூரா மேலே கீழே ஜாக்கெல்லாம் எல்லாம் அவுத்து காமிச்சிது என்னண்ட.
காமிச்ச உடனே அந்த பொண்ணு எனக்கு கட்டிப்பிடிச்சி நழுவிச்சு. நீங்களாம் யானே எனக்கு தெரியாது, என்ன பண்ணு என்னை இதுமாரிலாம் சொல்லிட்டாங்க. உதத்தை வாங்காத, என்னால் முடியலை. அம்மா அடித்து என்னை தையல் போட்டு 3 நாள் வச்சுருந்தாங்க. 3 நாள் வச்சுருந்தானே நான் அடி தாங்காத நான் சொல்லிட்டேன். என்னை சொல்லுனாங்க. என் பொண்ணையும் அதேமாரி அடிச்சு பண்ணாங்க. எங்கள் அம்மாவை எல்லாரும், என் தம்பியும் ஒரு நாள் இருந்தான் என் கூட இருந்து இதுமாரிலாம் சொல்ல சொன்னாங்க. அப்புறம் தாங்க நாங்கள் சொல்லிவிட்டோம், உதவி தாங்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சது யாருங்க? அடிச்சது வந்து போலீஸ்கார். எந்த ஸ்டேஷன்? அந்த கோட்டங்குப்பம் போலீஸ் வந்து அடிச்சுக்கிறாங்க ஒத்துக்க சொல்லி. இதுக்கு மேலே யாரும் ஆள் இருந்துக்கிறாங்கன்னா அவங்களாம் எதுவுமே சொல்லலை. அந்த பொண்ணு சொல்ல நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து 2ஆவதும் வந்துட்டோம். நாங்கள் இதை கேட்டு வந்துட்டோம். வந்து ஒரு 3 நாள் சென்று நான் வேலை செஞ்சு 2ஆவது அந்த கெஜி பையனை மட்டும் இட்டுன்னு போகிறேன். கெஜா முட்டை இட்டுன்னு போகிறேன். கெஜா முட்டை இட்டுன்னு போய் அதேமாரி என்னை அங்கே உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணை போய் இட்டுன்னு வந்தான். இட்டுன்னு வந்து என்ன கோமதி எதனா காசு உனக்கு தேவைப்படுதா? நானே கேட்குறேன், காசு உனக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு. எனக்கு காசெல்லாம் பெருசு இல்லை, என்னை அடித்து ஒத்து வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்னால் முடியாது எதுவும். அதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க அவனு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. நான் என்ன சொன்னேன், உனக்கு காசு வேணும்னா நீ காசால் தானே இதுமாரி பண்ண, நான் வசூல் பண்ணி கூட நான் தரேன், நீங்கள் வாங்கிக்கின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஓசி பார்த்து அந்த ஆள் வந்து அவங்க வீட்டுக்காரன் வந்து ஏதோ குசுன்னு பேசணும். அதாண்ட ஏதா இருந்தாலும் என்னாண்ட பேசுங்க, ஏங்க அவங்களாண்ட பேசணும்னு சொல்லி நான் போய் என்னென்ன பேசுனோடனே அந்த பொண்ணை இட்டுக்குன்னு இது அவ்வளோ தூரம் போயிட்டான். இட்டுன்னு போய் பேசி இட்டுன்னு வரான். நானும் அந்த இவனும் கெஜாவும் உக்காந்துக்கிறோம். கெஜேந்திரனும் உக்காந்துருக்க சொல்ல பேசிட்டுன்னு வந்து அந்த ஆள் என்ன சொல்கிறான், 10 லட்ச ரூபா வாங்கி கொடு, எனக்கு 10 லட்ச ரூபா வாங்கி கொடுத்து எங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாத நீ எழுதி கொடு. ஒரு 10 பேர் கையெழுத்து, பெரிய மனுஷல் கையெழுத்து, ஊர் மக்கள் கையெழுத்து, தலைவர் கையெழுத்து, கவுன்சிலர் கையெழுத்து எல்லாம் வாங்கி வந்து கொடு. 10 லட்ச ரூபாய் என் கையில் எத்தாந்து கொடு. அது யாருக்கும் தெரியக்கூடாது. நீ எத்தாந்து காசு கொடுக்கறது அலையத்து வந்து என்னோட கொடு. உன் கூட யாரும் வரக்கூடாது, நீ ஒன்று தான் வரணும், என் மச்சான் ஆகிட்டுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டான் அந்த ஆள். சரி நான் சொல்லி நான் வாங்கி வந்து தரேன், நீங்கள் அதேமாரி நீங்களும் ஏதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நான்லாம் ஏதி தர மாட்டேன், நீங்கள் தான் ஏதி கொடுங்கன்னு சொன்னான் அந்த ஆள். அப்புறம் நான் சரி பேசிட்டு நம்ம வந்துட்டேன். வந்த உடனே அப்புறம் மறானாத்தான் பையனுமா இட்டுங்கன்னு அந்த பையனை இட்டுன்னு போகிறேன். பாட்டி இட்டுன்னு போய் அவங்க அம்மா பேசுகிறாங்க, இதுமாரி ஏம்மா இதுமாரிலாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு குடும்பம் நம்ம இருக்கிறோம், பங்காளி இருக்கிறோம், இதுமாரி உனக்கு தெரியுமா, நான் யாராக இருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் இதுமாரிலாம் பண்ணிட்டாங்க. அப்போ தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு, என் பொண்ணை வந்து அடித்து நாசம் பண்ணி நான் 2ஆவது வீட்டுக்கு இட்டுங்கன்னு ஏன் தப்பு, இதுமாரி யார் பெற்ற பிள்ளைக்கு நான் சோறு போடணும், நான் ஏன் அதை வளர்ச்சின்னு வளர்க்கணும், உன் 2 பிள்ளைங்களை எதுவுமே உன் வீட்டை விட்டுட்டு வா, இல்லைன்னா நான் அடித்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிக்குது. மறானாத்து சரி இது கேட்டு நாங்கள் வந்துட்டோம். 2 நாள் டைம் சென்னேன். அப்புறம் அந்த கெஜாந்தை இட்டுன்னு போகிறேன். நான் இட்டுன்னு அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், என்னாண்ட இருந்தது ஒரு 3000 வீட்டு வேலை செஞ்சுட்டு எட்டுன்னு போகிறேன். எட்டுன்னு போய் அந்த பொண்ணாண்ட கொடுக்குறேன். கொடுத்து வேணாங்க அன்னித்து நீ கஷ்டப்பட்டு தான் தர வேணான்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணால் அந்த காசை வந்து அவனாண்ட வாங்கி கொடுக்குது. அவங்க வீட்டுக்கு அண்ணாண்ட வாங்கி கொடுத்த உடனே நீ கஷ்டப்பட்டு எதன் தர நான் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு இதுமாரி என்னால் எதாவது தனியாக சொல்லுது கூட்டு. அவன் என்ன பண்ணால் வண்டி எடுத்துன்னு போயிட்டான். வண்டி எடுத்துன்னு போனால் இதுமாரி மாடி மேலேருந்து பிடிச்சி தள்ளி அடித்து கொண்டுடுவேன், யார் பெற்ற பிள்ளைங்க நான் சோறு போடணும், அந்த பொண்ணில் எடுத்துன்னு போய் உங்கள் அம்மாவிட்ட விட்டுட்டு வா, இல்லை பெற்றவன் பாரு அவனாண்ட எதுவும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி சொல்கிறாங்க. நான் யாருக்கு என்னாக பதில் சொல்லத்து அப்படின்னு சொல்லி இது முடிஞ்சிதுன்னு சொல்லிட்டு பாரு உட்காந்து அழுதுருந்தது அந்த பொண்ணு. இதெல்லாம் ஏன் நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு பையனிமா வந்து சொல்லிச்சு அவங்க அம்மா. 2ஆவது வீட்டுக்காரன் தள்ளி விட்ட உடனே இதெல்லாம் ஃபுல்லாக ஆனால் அந்த கோமதிக்கு அவ்வளோ அடி அடிச்சுட்டுக்கிறான். அவனும் அடித்து இதெல்லாம் ஃபுல்லாக காயம். அந்த பொண்ணு கை குழந்தை இட்டுன்னு வருது. இட்டுன்னு வந்து அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் காயமாகுது அந்த பொண்ணு என் பக்கத்தில் வந்து உக்காருது. என்ன ஆண்டின்னு கூப்பிடுது என்ன என் கிட்ட விடல. ஆனால் அந்த பொண்ணு விடவே இல்லை இட்டுன்னு போய் எட்ட வச்சுக்கினாங்க. இன்னும் வச்சுனாங்க சொல்லிட்டு ஏன் இதுமாரிலாம் பண்ண சொன்னம்மான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என் கிட்ட விடவே இல்லை. அதோட முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு இட்டுன்னு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்க வீட்டுக்கு அப்போ தான் இட்டுன்னு போகிறான் என்ன கஜாந்திரன். ஒரு மேட்டுப்பாளையம் போகுது. அந்த மேட்டுப்பாளையத்தில் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போனோம் அவங்க வீட்டுக்கு. போய் அங்கே வாடகை இருந்தது. அங்கே போய் நான் போய் இட்டுன்னு வந்து கிளம்பவே இல்லை அந்த பொண்ணு. நானும் அந்த பையனுமா ரவி அண்ணன் அவங்க பையனும் நானும் போய் இட்டுன்னு வந்து காரில் இட்டுன்னு போகிறோம். இட்டுன்னு போயும் அப்பயும் சொல்லுது, நாங்கள் உண்மையை சொல்லு, உனக்கு எவ்வளோ தரலாம் நாங்கள் தரோம், கோர்ட்டில் பணம் கட்டத்தே உங்களுக்கு கொடுத்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வைக்கலுக்கு பீஸ் கொடுத்து நான் தரேன்னு சொன்னோம். சரி நான் சொல்கிறேங்க சொல்லிவிட்டு அங்கே போய் என்ன சொல்லிச்சுன்னு தெரியல, எனக்கு அதெல்லாம் கேட்கல. அதுங்காடி போலீஸுக்காரெல்லாம் எங்களை விடவே இல்லை. கோர்ட்டில் அந்த பொண்ணை மட்டும் இட்டுன்னு போயிட்டாங்க உள்ள, எங்கெல்லாம் வெளியே தள்ளிட்டாங்க. நாங்கள் வெளியில் அப்படியே நின்றுட்டோம். அவள் தான் முடிஞ்சுதாங்க. ஏதாவது பணம் கொடுக்கணும் ஆசை வார்த்தை காமிச்சாங்களாமா? இப்போ அவங்க தரப்பு
எங்களை கேட்டாங்க. நாங்கள் வசூல் பண்ணி தந்தோம். இவங்க கேட்டேன். நான் ரவி அண்ணன் கேட்டதுக்கு தப்பு செய்யறதுக்கு நம்ம ஏன் பணம் கட்டணும் இவர் சொல்லிட்டாரு. நான் அதோட கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அப்புறம் கோர்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம காசு கொடுத்தா தப்பு செஞ்ச மாரி ஆகிடும். அவன் காசை வாங்கினு ரெண்டாவது நம்ம கோர்ட்டில் ஏற்ற மாரி வந்து பலன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், அதுக்காக கேட்டது. ரெண்டாவது அந்த பொண்ணு என்னை ஃபோன் பண்ணி கேட்டுது. ஆனால் அந்த செல்லு என்னாண்டு இல்லைன்னா அந்த மெமரிகளை நான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டாவதும் ஃபோன் பண்ணி அவன் வீட்டுக்காரும் பேசினான். என்னாண்டா அந்த பொண்ணும் பேசியிருந்தது. மெட்ராஸில் இருக்க சொல்ல ரெண்டாவது வீட்டுக்காரன் அந்த ரகம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க சொல்ல, என்னங்க காசெல்லாம் வசூல் பண்ணிட்டீங்களா நீங்கள் எல்லாம் கேட்ட உடனே நீங்கள் எல்லாம் அந்த தலைவர் கையெழுத்து 10 பேர் கையெழுத்து நீங்கள் வாங்கின்னு வந்து என்னாண்ட கொடுங்க சொன்னாங்க பாரு. ரெண்டாவது நாங்கள் கார் வச்சுன்னு போனோம். அவங்க வீட்டாண்டே போய் ஒரு பஸ் ஸ்டாண்டு மாரி இருக்குது சென்னையில். நாங்கள் எல்லாமே கும்பலாக போனோம். பாதிக்கப்பட்டவங்க பூரா கும்பலாக போய் இவங்கெல்லாம் பேசினாங்க. இவங்களாண்ட யாரையும் பேசவே இல்லை. ஆனால் அந்த ஆள் மட்டும் என்னாண்ட வந்து பேசினா, அந்த பொண்ணு என்னாண்ட வந்து பேசி, நான் ஒன்னான்னு தானே சொன்னேன், நீயும் எல்லாரும் நீ சொல்லிட்டு வந்த அவன் சொல்லி பேசியிருந்தது. நீங்கள் ஓணுமுன்னா அந்த சமாதி அந்த பொண்ணு அப்பெல்லாம் இறந்துட்டு வர அந்த சமாதியில் 5 பேர் பேரை போட்டு சமாதி போட்டு அந்த காசு 10 லட்ச ரூபா கொடுத்து இவங்க தான் ஒத்துக்கணும், இவங்க தான் பண்ணாங்கன்னு அந்த பேர் இருக்கட்டும், 10 லட்ச ரூபா கொடுத்து எல்லாம் கையெழுத்து வாங்கி அந்த கூட என்னண்ட அவனு சொல்லி பேசியிருந்தது. அப்புறம் இவங்கெல்லாம் கும்பலாக பேசியிருந்தாங்க அந்த பொண்ணாண்ட. சரி நான் எதுவும் சொல்ல, நான் வாபீஸ் வாங்கிக்கிறேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வாபீஸ் வாங்கிக்கிறேன் தான் சொல்லியிருந்தது லாஸ்ட்டு வரைக்கும். நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பண்ணியும் ரெண்டாவதும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இதுமாரிக்கா இதுமாரிலாம் நடக்குது போகுதும் எல்லாமே சொல்லி தான் இருந்தது. அந்த பொண்ணு இறந்து போச்சு பாரு. இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்தவொடனே இவங்க யாருமே இல்லை. ஆனால் இவங்க பங்கமங்களையும் யாரும் இல்லை. அந்த இடத்த நான் ஒண்டி இருந்தேன். என் பெரிய பிள்ளை வந்தது. இவங்கெல்லாம் போலீஸ் பிடிக்கும்போது பயந்து ஓட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கோம். அங்கே போய் அந்த பணம் எடுக்கிற வரைக்கும் நான் லோல் போட்டுங்க இருந்தேன் சொல்லி அந்த அதான் ரெண்டாவது வீட்டுக்காரன் அந்த ரகுமான் சொல்கிறான் பாரு, அவன் உள்ளே இருந்தால் வெளியே வரவே இல்லை. உள்ளே தான் இருந்தாங்க. இருந்தது அந்த செயல்நுங்க ஒரு பொம்பளை இருந்தாங்க. பேசுனா அவங்க ஒரு மாதிரி ஈஸியாக அவங்க அந்த ஆளாண்ட போய் தனியான ரூமில் போய் நான்லாம் எடுத்து கொடுத்துனுக்கு கண்ணம் பேர் இவங்கெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த துணி கிணி எல்லாம் எடுத்து அந்த பொண்ணு மேலே போட்டுக்கின்னு தலையெல்லாம் சீவி விட்டுக்குன்னு எல்லாம் இருந்தேன். அப்போ அந்த பொம்பளை போய் பேசுனாங்க. பேசினோன்னே நான் கெட்ட போன உடனே அவங்க பேச்சு அடைக்கிட்டாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அந்த பொம்பளை ஏம்மா நீ உள்ளே வரணும்னு கேட்டாங்க. இங்கே ஏன் உள்ளே வரணும் என்ன கேட்குற, இதுமாரி எல்லாம் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு மேலே போகிறதுக்கு துணியெல்லாம் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க, பவுட்லாம் கூட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பேசாமே இருந்தாங்க. இதான் நடந்தது. அதோட அந்த பணம் தூக்கி போயிட்டாங்க. அதோட நாங்கள் இப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த தாத்தாவோ பாட்டியோ உண்மையை சொல்லலையா, இல்லை உண்மையை சொல்கிறப்ப ஏதாவது தடுத்து பணம் தரேன்னு ஏதாவது கேட்டாங்களா, மிரட்டினாங்களா, பண்ணாங்களாமா? அது பணம் எல்லாமே அவங்க பணத்துக்கு தான் சார் ஆசைப்பட்டாங்க. பணம் கொடுத்துருந்தாமே எல்லாமே எதுவுமே முடிஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் தப்பு பண்ணாததுக்கு நாங்கள் ஏன் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சிட்டோம். இல்லை அந்த பணத்தை கொடுத்துருந்தா கூட அவங்க ரெண்டாவது அந்த தீர்ப்பு அவங்க சொல்லி தான் இருப்பாங்க. பணத்தை வாங்கிக்கணும் எப்படின்னா ஒரு மோசம் பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அவங்க. இல்லை உங்ககிட்ட பணம் கேட்டது ஓகேம்மா. இப்போ இந்த தாத்தா பாட்டி கிட்ட அவங்க உண்மையை சொல்லியிருக்கணும். அவங்க உண்மையை சொல்லாமல் இருக்க ஏதாவது அவங்க இந்த லூசியான்ற வக்கீல் ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க? அடிச்சு தான் சார் சொல்ல சொன்னாங்க அவங்க தாத்தாவை. யார் அடிச்சதுங்கம்மா? ரூசி அந்த செயலில் இருக்கிறவங்க அவங்க அடித்து தான் அதுமாரி சொல்ல சொன்னாங்க. இதே அந்த பொண்ணு கோமதி பொண்ணுங்க அந்த செயலில் இருக்கிறவங்க சொல்லி தான் அவங்க அந்த பொண்ணு அதுமாரி சொல்லிச்சு. அது தன்னார அது சொல்லவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சியும் அந்த உண்மையை அதான் சொல்லிச்சு. இதுமாரி உண்மை நடந்தது நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த பொண்ணவே ஆனால் தன்னார சொல்லலை. போலீஸுக்கார அடித்து தான் சொன்னாங்க அது. ஆனால் 3 நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் அது இருந்து இது வரைக்கும் தையல் அந்த உள்ள எல்லாமே ஜாயிட்டு ஃபுல்லாக அவுத்து என்னண்டா காமிச்சிது, ஓப்பனாக காமிச்சிது. அது அவ்வளோ அடிச்சுக்கிறாங்க போலீஸ்கார். ஆமாம் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லு. இத்தனை பேரும் பொறுக்கி போட்டு இதுமாரி பண்ணி விட்டாங்க. என் பிள்ளைலாம் நைட்டில் வீட்டுக்கே வராது. வாரத்தில் ஒரு நாளைக்கு வரத்தே கண்டிப்பு. அதுமாரிலாம் போய் வண்டி ஓட்டிங்க கிடக்கும். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு தான், மாதத்தில் 2 நாளைக்கு தான் வீட்டில் பார்க்கலாம். அவனை வரவே வராது. அதுமாரிலாம் இருந்தது. இதுமாரி எங்களை சரி பண்ணிட்டாங்க. அம்மா இப்போது இந்த அளவுக்கு உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த போலீஸ் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? நீங்கள் ஏதாவது விசாரித்து கேட்டிங்களா அவங்ககிட்ட? நாங்கள் விசாரித்து கேசோம் சார். நாங்கள் அவங்கள ஏங்க இதுமாரி பிடிச்சின்னு போகிறேன்னு கேட்டோம். இதுமாரி தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க, இதுமாரி பிடிச்சின்னு போய் ஒன்றும் இல்லை நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம்னு சொல்லிட்டு பிடிச்சின்னு போனாங்க. நாங்கள் போய் 2வது கேட்டதுக்கு ஒரு போலீஸுக்காரர் மட்டும் கூப்பிட்டு என்னை கேமிச்சார். இதுமாரி ஓணும்னா காசு அமௌண்ட்டு கொடுங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணி விட்றோம் அவனு சொன்னதுக்கு. அதுக்கு விஜி மேடம் கேட்டது ஆளுக்கு 50,000 40,000 போட்டு மொத்தமாக கொடுங்க, நாங்கள் அந்த கேஸ் இல்லாமல் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க. மிரட்டினோன்னா நாங்கள் தப்பு செய்யாதவங்களுக்கு எதுக்கு நாங்கள் காசு கேட்கறதுனால நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அப்பயும் நானும் ஒரு டிப்பு டவுனுக்கு போக சொல்ல என்னை பார்த்து என்னை மடக்கினாங்க. மடக்கி என்ன
மேடம் இது ஏட்டிம்மா இதுமாரி உங்கள் பசங்களாம் இட்டுன்னு வந்துட்டிங்களான்னு கேட்டாங்க. இல்லை 2 மாதம் தான் ஆகுது பிடிச்சி போட்டு இன்னும் பெயில் கொடுக்கல எங்களுக்கு, நான் சொன்ன காசு எனக்கு தரலை, நீங்கள் எப்படி நீங்கள் இட்டுன்னு வந்துடுறீங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் கேட்டாங்க தான் என்ன மேம்பாலத்துங்கிட்ட கேட்டாங்க. அந்த அம்மா வண்டி கூட்டியில் போகுது எனக்கு கூட்டி கேட்டாங்க. கேட்டுட்டு சரி மேடம் சொல்லிட்டு நான் அதை போயிட்டேன். நான் இவ்வளோ தான் அங்கே நடந்தது. அவங்க வந்து விஜி இன்ஸ்பெக்டர் இல்லைங்களா? இன்ஸ்பெக்டர், ஆமாம். மலையர் மண்டலத்துக்குன்னு அவங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் விஜி மேடம். அவங்க தான் இந்த கேஸை ஃபுல்லாக போட்டு. ஆமாம், பிள்ளை இவங்க தான், அவங்க அதை மூச்சு பண்ணது இவங்க தான். இப்போ பாருங்க மக்களே, இதில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 15 பேருக்குமே ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குது என்ன போயிட்டுருக்குன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அடுத்த நாள் பத்திரிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இவர்கள் அனைவருமே போக்சோ வழக்கு கைது பண்ணப்பட்டிருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எதுக்கு இப்படி ஒரு வழக்கை கொடுத்துருக்குறாங்க நம்ம பசங்க மேலே, என்ன நடந்திருக்குன்னு ஒன்றுமே புரியாமல் முடிச்சிட்ருக்குறாங்க. அப்போது அந்த இடத்துல இதில் வந்து சம்பந்தப்பட்ட அந்த உறவினர் ஒருவர், அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த 2 பேர்களையுமே வந்து இதில் குற்றவாளி சேர்க்கப்பட்டு அவங்க கன்விக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் இந்த குடும்பத்தில் உள்ள இந்த பாட்டி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க பேத்திகள் மேலே ஏதாவது ஒரு சின்ன துரும்படா அப்படிங்கிற விஷயத்தை அவங்களே சொல்கிறாங்க. நம்ம கேட்டுருவோமே. பசங்களுக்குள்ள விளையாடும் போதே பசங்க யாராச்சும் அடிச்சுட்டா கூட உடனே அவங்க பாட்டி கிட்ட போய் சொல்லுங்க சார். அவங்க பாட்டி வந்து மற்றவங்க கிட்ட சண்டை போடுவாங்க சார். இந்த மாதிரி உங்க பிள்ளைங்க அடிச்சுதாமே என் பிள்ளைய, இந்த மாதிரி அம்மா அப்பா இல்லாதானே அதுங்க இங்கே வந்துருக்குதுங்க, எப்படி அடிக்கலாம் போகலாம் அப்படின்ட்டு எங்ககிட்டலாம் வந்து, அதாவது பசங்க இருக்கிற வீட்டுங்களில் போயிட்டு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க சார். அவங்க பாட்டி சண்டை போடுவாங்க சார். அதனாலே அந்த பசங்க கூட அவங்க கூட போய் விளையாடுறதுக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க சார். அவங்க பாட்டி திட்டுவாங்கன்னே நம்ம, அதாவது பாதிக்கப்பட்ட பசங்க கூட வந்து விளையாடுங்க, ஆனால் அந்த பசங்களே பண்ணிட்டு கூட இவங்க அடிச்சிட்டாங்கன்னு போயிட்டு பாட்டிக்கிட்டே சொல்லிச்சுனாங்க. அந்த பாட்டி வந்து வீடேறி வந்து சண்டை போடுவாங்க சார் மற்றவங்க கிட்ட. என் பேர பசங்க என்ன இழப்பமா போச்சு அவனுக்கு, அதுங்க அம்மா அப்பா இல்லாத பசங்கன்ற மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க சார். அவங்க இது என்னென்னா பாண்டிச்சேரியில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து நெற்குணம் எப்படி வந்தது? 4 மாதம் குழந்தை. அது எனக்கு யார் குழந்தைனே எனக்கு தெரியாது, யார் விட்டு பொண்ணுன்னு மட்டும் தான் தெரியும். ராஜேந்திர பொண்ணு எனக்கு தெரியும், நான் என் முகத்தில் இதுவரையும் பார்த்துல அந்த ஊரில். நமக்கு என்ன வேலை, என் வேலை என்னமோ என் பிள்ளைங்க என்னவோ அப்படி தான் வச்சுருந்தேன். ஆனால் இது தேவையில்லாமல் எனக்கு ஒன்று ஜோடிச்சு விட்டு என்ன ஒன்று, ராஜேந்திர பிள்ளைக்கு என் பிள்ளை வண்டி கற்றுக் கொடுத்தாலும் உண்மை, வண்டி வேன் கற்றுக் கொடுத்தா காரில் டிரைவிங் போவான். என் வீட்டுக்கு வரும்போது கூட என் பிள்ளை மாதிரி தான் நினைப்பேன். எப்போ அவனுக்கு சாப்பாடு கொடு, ஏழ்மையான பிள்ளை, அவனுக்கு சாப்பாடு நான் உண்மையாக சொல்லுவேன், எனக்கு பறிச்சு வைக்க மாட்டேன். எப்பா அவன் உள்ளே வரமாட்டான், கூட்டு போடுறான், நான் யாருக்கும் வரமாட்டேன், அசிங்கப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாமே நான் நல்லதான் நினச்சேன். ஆனால் இது காரணமே ராஜேந்திரன் பிள்ளை தான். அவன் தான் எல்லாரையும் போட்டு காட்டி குத்துறான். இல்லைன்னா நடந்து நமக்கு தெரியுமா? கஜேந்திர அவன் பேர். அவன் என்ன நடந்து நம்மகிட்டையும் சொல்லலை. எல்லா பிள்ளையும் இவன் தான் காட்டினவன். அவன் நினச்சிருந்தா இந்த உண்மை என்னாலும் வெளியே வந்திருக்கும், என்ன செய்து நடந்துன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க அக்கா வந்து கதிர்கம்மா ஸ்கூலில் சேர்த்துன்றதே நமக்கு தெரியாது. இப்போ அவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஓம்பில் சேர்த்து வச்சுருந்துறாங்க 2 மாதம். ஓம்பில் இருந்து பிள்ளைய மறுபடியும் வெளியில் அப்புறம் இட்டுன்னு வந்துக்கிறாங்க. மறுபடியும் இட்டுன்னு வரும்போது சாயங்காலம் இவங்க வரும்போது பிள்ளைங்க அழுதுன்னு உட்காந்துருக்கு பொழுது மறுபடியும் இட்டு ஜிக்மார் செக் பண்ணியிருக்காங்க. ஜிக்மாரில் இட்டு போகும்போது இந்த குழந்தைக்கு அது மாதிரி எதுவும் பாதிப்பு கிடையாது, குழந்தை நல்லா இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுறாங்க. அது பிற்பாடு 7 நாள் சென்று மறுபடியும் அங்கேயே கடலூருக்கு வந்து பாண்டிச்சேரிக்கும் திண்டிவனத்துக்கும் இதை மூட்டியாக ஜோடிக்கிறாங்க. இதை எப்படி ஜோடிக்கலாம், யார் யார் இந்த பத்தில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜோடிச்சிட்டாங்க அந்த கேசி. அப்போ தான் எங்களுக்கு தெரியும், என்ன குழந்தையே நம்ம கண்ணாரோட பார்த்துருந்த குழந்தைங்கள இது எப்படி இங்கேருந்து வந்தது, தீனதயாளன் ஏன் அங்கே போக போகிறான், நமக்கும் அவங்க 500 அடிக்கு மேலே டிஸ்டன்ஸு. அவனுக்கு டைமே இருக்காது, வந்தாலே புள்ள அவன் என் வேலையை பார்ப்பான். எனக்கு 6-7 மாடு இருக்குது, வந்த உடனே சட்டையை கட்டுவான், அப்பா கஷ்டப்படுறாங்க என் கூட கஷ்டப்படுவான், தவிடு காட்டும், பால் கறப்பான், வைக்க மாதிரி தான் போடுவான். அவங்க ஒய்ஃபும் கூடியே இருக்குது. இவ்வளோ நடந்தும் என் பிள்ளைய ஃபுல்லாகவே ஜோடிச்சு பசங்க பூரா இது எல்லாமே ஜோடிப்பு கேஸ் தான். நிச்சயமாகவே எனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் கிடையாது. நானும் 61 வயசு ஆகுது, அந்த ஊரில் ஒரு சின்ன கேஸ் கூட நான் போனது கிடையாது இது வரைக்குமே. ஆனால் அது ஃபுல்லாகவே ஜோடிக்கப்பட்ட கேஸ், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது நான் சொல்லுவேன். ஆனால் போலீஸ்கார் மட்டும் தேவையில்லை, அந்த ஊரில் நம்ம நடக்காது. டீட்டெயிலாக சொன்னார் எனக்கு, என்னவோ பண்ணுறாங்க பாவம் பிள்ளை, ஆனால் டீட்டெயிலாக சொல்லிட்டார். நான் இதை தலையிட வாய்ப்பு இல்லை, அந்த ஊர் நம்ம நடக்காது. இதை பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த பெண்கள்லாம் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க அப்படின்றாங்களே, அது உண்மைங்களா? ஆமாம் சார், உண்மைதான் சார். அதாவது எங்கள் பங்காளி வீடு சார், பக்கத்து வீடு தான் சார். அனந்தமி முறையில் பங்காளிங்க சார் அவங்க. அதில் ஆக்சுவலாக வந்து தாய் மாமனால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள்னு வந்தது சார். ஆனால் தாய் மாமனை இது வரைக்கும் எங்கேயுமே காட்டல சார் அவங்க. ஃபஸ்ட்டு தாய் மாமனால் பாதிக்கப்பட்ட 2 பெண் குழந்தைகள் தான் சார் பேப்பரில் வந்தது. தாய் மாமன்றது கஜேந்திரன் சார் அவன் பேர். அதனால தான் சார் வந்தது. அவன் வந்து தான் சார் ஒவ்வொரு வீடாக
போலீஸ் அவன் மூலயத்தில் வந்து தான் சார் மற்ற வீட்டுங்களை எல்லாருமே இது எங்கள் ரிலேஷன்ற மாதிரி இது யார் இது எங்கள் பெரியப்பா இது யார் எங்கள் சித்தப்பா இது எங்கள் மாமா எங்கள் தம்பி வீடு அப்படின்னு எல்லாரையுமே காட்டி அதுக்கப்புறம் தான் சார் ஒவ்வொருத்தவங்களா பேர் எழுதி அதில் பேர் இருந்ததா என்னென்ன குற்றப்பத்திரிக்கையில் பேர் இருந்தது அதனால தான் பிடிக்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சார். ஆனால் அதில் இருந்ததா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவன் வந்து காமிச்சு தான் சார் ஒவ்வொரு வீடாக காமிச்சு இந்த வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ஆம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் அந்த மாதிரி காட்டி கூப்பிட்டு போனாங்க சார். அவங்க தான் அவனை கூட்டு போனாங்களே தவிர மென்ஷன் பண்ணி அவனை தான் தாய் மாமனால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்ததை தவிர தாய் மாமனை இது வரைக்குமே கடைசி வரைக்குமே காட்டல சார். இன்னமும் அது எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல சார். அவன் பேரே வரல சார் இது வரைக்குமே. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது இதில் சம்மந்தப்பட்ட அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு பையன், அந்த பையனை தீனதயாளன் அப்படிங்கிற அந்த ஒரு பையன் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. தீனதயாளன் தான் கஜேந்திரனுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி எப்படி அவர் குடும்பத்தில் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட ஒரு உறவினர் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பழியை தூக்கி போட்டுருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ மனவேதனை கொடுத்துருக்குன்றதை பார்த்துருப்போம் மக்களே. அடுத்தது மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா அந்த 2வது குழந்தையின் இறப்பு. அது 2வது குழந்தை எப்படி இறந்தது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உறவினர்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டுருவோம். முதல் குழந்தைக்கு வந்து வயிறொலின்னு பாட்டி போனாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? 2வது குழந்தை இறந்ததும் அதே வயிறொலின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இறந்தாங்கன்றதை கேட்டு பார்த்தீங்களா நீங்கள்? பாத்ரூமில் தடுக்கி விழுந்தது தான் சார் என்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதாவது இவனுங்க 3 மாதம் கழிச்சு பெயிலில் வந்துட்டு அந்த பசங்களை வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க சார். நாங்கள் வந்து இப்போ கிராமம்னாலே ஒரு சிலவங்க சாக்கிட்டு பேசிக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா? எங்கள் வயிற்றுச்சலில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே போயிட்டாங்களேன்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்க. இல்லை என் பொண்ணு சொல்லி தான் உங்களை வெயிலே விட்டாங்க, நீங்கள் எப்படி சொல்லலாம் போகலாம், உன் பொண்ணு இதுக்கு மட்டும் சொல்லிச்சு, நாங்கள் 5 பேருமே தப்பு பண்ணல தானே, எந்த தப்பும் பண்ணலன்னு தானே நாங்கள் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் அந்த பசங்களே கூட கூட்டினுவாங்க நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட சண்டை போட்டோம் சார். நாங்கள் சண்டை போடும்போது சரி நான் கூட்டின்னு வரேன் நீங்கள் கேளுங்கன்னு சொன்னாங்க சார். அந்த கோமதின்ற பொண்ணு அந்த 2 பிள்ளைங்களையும் கூட்டின்னு வந்தாங்க சார். இவங்க அதாவது இந்த முதல்ல 3 மாதம் விழுப்புரம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த 2 பெண் குழந்தையும் கூட்டின்னு அவங்க ஊருக்குள்ளே வந்தாங்க சார். எங்கள் ஊருக்கு தென்னர்குணத்துக்கு வந்தாங்க சார். அப்போ நாங்கள் போயிட்டு கேட்குறோம் அந்த பசங்கிட்ட. கேட்கும்போது அதுங்க என்ன சொல்லுதுங்க, அம்மா சொல்லி கொடுத்ததை சொல்லவா நடந்ததை சொல்லவான்னு அப்படி எங்ககிட்டயே சொல்லிச்சுங்க சார். இதுங்க சொன்னாங்க சார். நாங்கள் போயிட்டு ஒவ்வொருவரும் கேட்குறோம். ஏன்னா ஒரு ஆதங்க சார், பயம் சார். அதாவது இப்போ என் பிள்ளை தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அந்த மாதிரி சொன்னால் போதுன்ற மாதிரி எனக்கு செல்ஃபிஷாக நான் போய் கேட்குறேன். அதே மாதிரி இவ போய் கேட்குறா, என் வீட்டுக்காரன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, குழந்தை சொன்னதை வச்சு தானே இவங்க பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதே இந்த குழந்தை சொல்லும்ல இப்போ மாமா தப்பு பண்ணல நல்லவங்க தான் சொல்லாதா அப்படின்ற ஒரு நட்பாசையில் நாங்கள் போய் கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லு சார், மாமா தப்பு பண்ணலை, தாத்தா தப்பு பண்ணலை, இந்த மாமாவும் தப்பு பண்ணலை, 5 பேர் யாருமே தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா முகத்தை பார்க்குது. அவங்க அம்மா பிடிச்சி இப்படி கிள்ளிட்டு தான் நான் அம்மா சொன்னதை சொல்லவா இல்லை நடந்ததை சொல்லவா அப்படின்ற வார்த்தையும் கேட்குது சார். அந்த சமயத்தில் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த எவிடன்ஸும், அதாவது எங்ககிட்ட வந்து ஃபோன் வசதியோ இல்லை இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். நாங்கள் ஒரு நட்பாசையில் தான் அந்த பொம்பளை கிட்ட பிரச்சனை பண்ணி நீ வர சொல்லு நாங்கள் கேட்குறோம், தப்பு பண்ணியிருந்தா தானே எங்களுக்கு இது வரைக்குமே நாங்கள் அதை நம்பி தான் சார் விட்டோம். நம்ம பிள்ளைங்க எந்த தப்புமே பண்ணலை. எங்களுக்கு போலீஸை பற்றி அவ்வளோ தெரியாது. நாங்கள் கிராமன்றதுனால இந்த மாதிரி கேஸை பற்றியோ போலீஸை பற்றியோ இல்லை ஜட்ஜை பற்றியோ கோர்ட்டை பற்றியோ இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு முன் அனுபவமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அறிவும் இல்லை சார். எங்களுக்கு முன் அனுபவம் எதுவும் கிடையாது. அதனால தான் சார் நாங்கள் நம்பி தப்பு பண்ணியிருந்தா தானே நமக்கு பயம். போலீஸ் நம்ம நண்பன் தானே சொல்கிறாங்க, நம்ம உண்மையை சொன்னாக்கா விட்டுருவாங்கல்ல. நம்ம தப்பு பண்ணியிருந்தா தானே பயம்னு சொல்லிட்டு சாலை மறியல் விசாரிச்சுட்டு அனுப்பிடுறோன்னு கூப்பிட்டு போனதும் அதே மாதிரி இதுவும் நம்ம பசங்களை எதுவுமே நம்ம பண்ணலையே. சாட்சிக்காரன் காலில் விடாது சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போகலான்னுவாங்க இல்லையா? அது மாதிரி சரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் விடுங்க, நம்ம பாதிக்கப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்ககிட்டயே நம்ம போய் கேட்போம். நாங்கள் போயிட்டு கேட்குறோம் சார். நாங்கள் எங்கள் பசங்க எந்த தப்புமே பண்ணலைல்ல, ஏன் பாப்பா இந்த மாதிரி பண்ணுறவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? எல்லாம் வயசு பிள்ளைங்க தானே, தாத்தா இருக்காங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, அதில் அண்ணன் தம்பிங்களும் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்களே, எதுக்கு பாப்பா அந்த மாதிரி கொடுத்தன்னும் போது நான் கொடுக்கவே இல்லை, கேஸே நான் கொடுக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கேஸே நான் கொடுக்கல, பிரம்மதேசத்தில் கூட நான் கேஸே நான் போய் கொடுக்கல, என் பொண்ணே தான் கொடுத்தா. அப்பயும் கேட்குறேன், உன் பொண்ணே போயிட்டு பிரம்மதேசத்தில் போயிட்டு கொடுத்தாளா இல்லை மகளிரில் போயிட்டு கொடுத்தாளா இல்லை அங்கே பாண்டிச்சேரியில் கொடுத்தாளா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு குழந்தை சைல்ட் லைன்லேருந்து அவங்களே வந்து கூப்பிட்டு போனாங்க, அவங்களே பார்த்தாங்க, நாங்கள் இதுக்கு சம்மந்தம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவங்க பாட்டியும், அதாவது பழனிமா, பாட்டி பேர் பழனிமா, அம்மா பேர் கோமதி, அவங்க 2 பேருமே அந்த மாதிரி தான் சாதிக்கிறாங்க சார். அவங்க இது வரைக்குமே இன்னும் அதில் நடந்ததுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் எதுவுமே செய்யலை. அப்புறம் எப்படி சார் 2 வருஷமாக எங்கே தான் நடந்தது நீ சொல்லலாம்? இதை வந்து உண்மையாக அலசி ஆராய்ஞ்சா நிறைய உண்மைகள் வெளிவரும் சார். இதில் எங்களுக்கு அந்த மாதிரி ஒத்துழைப்பு தரத்துக்கு எங்களுக்கு ஆள் இல்லை சார்.
நாங்கள் வந்து ஆம்பளைங்க எல்லாருமே வீட்டுக்கு 2 பேர் ஆம்பளைங்க தான் சார் எல்லாருமே பிடிச்சி வச்சிருக்கோம். நாங்கள் இருக்கிறவங்க பொம்பளைங்க தான் சார். யாரை தேடி போய் நீதி கிடைக்கணும்னு எங்களுக்கு தெரியல சார். ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது மக்களே, இவர்கள் அனைவருமே வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இப்போது இந்த கோமதி அப்படிங்கிறவங்களுடைய இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 பெண் குழந்தைகளுடைய ஸ்டெப் ஃபாதராக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறவர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர். இப்போ இந்த இடத்துல என்ன மோட்டிவ் இவங்களை வந்து எல்லாருமே வந்து சிக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் அல்லவா மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோமதி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை வேற ஒருத்தவங்க தேடுறாங்க. ஸோ பிஸ்கட் கம்பெனிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ரகுராமன் அப்படிங்கிற நபர் கூட வந்து அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுகிறது. அவங்க கூட அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறாங்க. வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறதுக்கு முன்பே அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. தெரிய வந்து அனைத்து உறவினர்களும் அவங்க கூட வந்து அந்த ஒரு விவாதத்துக்கு வராங்க, ஒரு வாதத்துக்கு வராங்க. இப்படி பண்ணிட்டு குடும்பமானம் போச்சுன்ற வாதத்துக்கு வராங்க. இது எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான விஷயம்தான். அதாவது திருமணம் ஆகாத ஒரு பெண் திருமணத்திற்கு முன் கர்ப்பமானாலே வந்து இந்த குடும்பங்களில் எல்லா குடும்பங்கள்லையும் இது பேசுவாங்க. பட் திருமணம் ஆகி 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து வேறு ஒரு நபரால் கர்ப்பமாயிட்டாங்க அப்படிங்கிறதை அனைத்து குடும்பங்கள்லையுமே வந்து அது ஒரு விவாதத்துக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் பார்ப்பாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது எங்கள் அக்காவை இப்படி ஏமாற்றிட்டியே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த நபர், அந்த பையன், அவன் என்ன பண்ணுறான், சில பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த ரகுராமன் அப்படிங்கிறவரை போய் அடிக்கிறான். அடித்ததுக்கு பிறகு இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுது. இது பெருசானதுக்கப்புறம் இந்த அடித்ததுக்கும் உறவினர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் எங்களை பிரச்சனையில் மாட்டி விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி உறவினர்கள்லாம் வந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. விலக ஆரம்பித்து உன் குடும்பத்து பிரச்சனை நீங்கள் பார்த்துக்குங்க, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விலக ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே. இப்போது உறவினர்கள் சண்டை, உறவினர்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை பற்றி தப்பாக பேசுனது, இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிறத பற்றி அவங்க ஆதங்கமாக சொன்னது, இது எல்லாமே ஒரு மோட்டிவாக இருந்திருக்க முடியும் ரகுராமனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த பாட்டிமாவால் குழந்தையை பார்த்துக்க முடியல, நீ வந்து குழந்தையை கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. இவர்கள் அதாவது கோமதி அப்படிங்கிறவங்க ரகுராமன்கிட்ட போயிட்டு வாழ்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், இங்கே இருந்தப்பயே இங்கே இருந்த சமயத்தில் இவங்க அம்மா வீட்டில் இருந்த சமயத்திலேயே 6 மாதம் கர்ப்பிணியாக அவங்க ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு தனியாக அவங்க போய் ரகுராமன் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து இன்னொரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது அவங்களுக்கு. நீ ஒரு பிள்ளைய வச்சு பார்த்துக்கிறல, இந்த குழந்தை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த குழந்தை அங்கே வந்து கொண்டு போகப்படுகிறார். கொண்டு போன சமயம் வரைக்கும் அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருக்கிறது மக்களே. நான் லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன். கொண்டு போனதுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் கொண்டு போகிறாங்க. மறுபடியும் அந்த குழந்தை டிசி வாங்குறதுக்கு ஜூன் மாதம் வரப்போ இவ்வளோ காயம் கேட்டதுக்கு நாங்கள் திருப்பதி போனோம், அங்கே ட்ரெயினில் நாங்கள் வழுக்கி விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் கூடிய ஹெட்மிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்களாமா விசாரிக்கும் பொழுது, இப்படியே அந்த குழந்தை வந்து அடிப்பாடியும் இதுமாக இருக்குது, இப்போ நீ வேறு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்ட, இப்போ இந்த வாழ்க்கையில் வந்து இந்த குழந்தைங்க இடையூறாக உனக்கு இருந்துச்சுனாலும் இந்த குழந்தைகளை இங்கேயே கொடுத்துரு. பாட்டியை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பாட்டிமா நீங்களே வளங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. அப்போ பாட்டிமா சொல்லுங்க, இல்லைங்க எங்களால் வளர்க்க முடியல, எனக்கு உடம்பு ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப டயர்டாக போகுது, நான் வளர்க்க முடியாத காரணத்தினால்தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்கே ஆர்கியூ பண்ணுறாங்க ஹெட்மாஸ்டரோடிக்கிட்ட. அதற்கு பிறகு டிசி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். ஸோ டிசி கொடுத்து அனுப்பினதுக்கு பிறகு அந்த குழந்தைகள் என்ன மாதிரி சித்திரவதை அனுபவிச்சுது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் நடந்த ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட். ஏன் அவர் வந்து இவ்வளோ சிக்கல் இருந்துச்சு, அவர் ஏன் அவ்வளோ வெஞ்சன்ஸ் காட்டணுமா? ஆனால் அவர் எங்கள் சமூகம் கிடையாது சார். ஆக்சுவலாக அவர் வேற ஒரு சமூகம் தான் சார். அவங்க எங்கள் வீட்டு பிரச்சனைன்னு சொல்லும்போதே நாங்கள் ஒதுங்கிட்டோம் சார். உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் சார் நாங்கள் ஒதுங்கி இருந்தோம். ஆனால் இவங்க வந்து தாய் மாமன் தான் பிரச்சனை பண்ணதே, அதை வந்து காட்டாமலேயே இருக்கிறவங்களை கோத்து விட்டாங்க சார். அவங்க எல்லாம் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டாங்க சார். அவங்க இது ஒரு வாரமாக இது பாண்டிச்சேரியிலே நடந்திருக்கும் போலையே சார். ஆனால் அது எப்படி யாரால் நடந்தது என்ன இதுன்றது எங்களுக்கே இன்னமும் தெரியல சார். அவங்களும் அதுக்கப்புறமும் நாங்கள் பேசியிருந்தோம் சார். அவங்க கையில் பிள்ளைகளை கேஸில் பிடிச்சி மாறதுக்கப்புறம் பேசியிருந்தாங்க சார் இருந்தோம் நாங்கள். அப்போ கூட அவங்க இன்னமும் இதனால தான் ஆனால் ஒன்றுமே சொல்லவே இல்லை சார். அவங்க உண்மை கதையை அவங்க சொல்ல மாட்டுறாங்க சார். பண்ணாங்கன்னு இதே தான் சொல்லிங்கிறாங்க சார். அவங்க எங்கே பண்ணாங்க, யார் பண்ணது, இப்போ நீங்கள்
இப்போ பசங்க அடிச்சதுங்கன்னு அவங்க வீட்டில் போயிட்டு இப்போ இவங்க பையன் தான் என் பேத்தி அடிச்சான் அப்படின்னு பேத்தி போய் சொல்லும்போது அவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க உன் புள்ள வந்து என் பேத்தி அடிச்சிருச்சாமேன்னு. அந்த மாதிரி இந்த பசங்க 15 பேரும் பண்ணாங்கன்னு உங்ககிட்ட சொல்லும்போது இந்த 15 பேரோட பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க, இல்லை அவங்க பிரதர் அண்ணன் தம்பிங்க வீட்டில் இருக்காங்க, தாத்தா பாட்டி வீட்டில் இருக்காங்க. நீங்கள் போய் அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, உன் பேரன் அந்த மாதிரி பண்ணுறான், உன் புள்ள அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் ஆதாரத்தோட காமிச்சிருந்தா நாங்களே இட்டுமே அவங்களை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருப்போமே. நீங்கள் கேஸ் போட்டு அவங்கள ஒருத்தவங்களை மட்டும் கூட தண்டிச்சிருக்கலாமே. இப்போ மாறி மாறி பண்ணியிருக்காங்க, 15 பேருமே மாறி மாறி பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணியிருக்காங்கன்றீங்க, 1 வருஷமா 2 வருஷமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்ததை பாட்டி ஒரு தடவை கூட கண்ணால் பார்க்கலையா? ஒரே ரூம்பு தானே. அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தாத்தா தாய் மாமன் 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட தான் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அவங்க கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொந்தம் தான், உன் பேத்தி தான், நீ எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். இந்த வஞ்சம் காட்டுறதுக்கு நீங்கள் 15 பேரை கூட எடுத்து விட்டுருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் ஏன் சார் எடுத்துக்கூடாது? எங்களுக்கு தீர்ப்பு, எங்களுக்கு நியாயமாக பேசுறதுக்கு யாருமே அதாவது எங்கள் ஊர்லேயே யாரும் வரல சார். இந்த மாதிரி 15 பேரையும் பிடிச்சி போனாங்க. அந்த மாதிரி அதாவது ஒன்று கூடி இதை கேட்டிருந்தாலே ஏன் இந்த மாதிரி வந்தாங்க? போலீஸே உள்ளே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை சார். இந்த மாதிரி சம்பவமே அங்கே நடக்கலன்னு தான் சார் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கேட்டிருக்கலாம் சார். இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா தானே சார் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். யாருமே எங்களுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்து கேட்கறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஆள் கிடையாது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இவங்களை கூப்பிட்டு போங்க. அதாவது ஊரில் நாங்கள் இருக்கிறதாவே கருதாத மாதிரி இருந்துட்டாங்க சார். அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட குடும்பம் மட்டும்தான், அவங்க மட்டும்தான் போகணும், அவங்க மட்டும்தான் வரணும், நமக்கு இல்லையே அந்த வழிலாம், அவங்களுக்கு மட்டும்தான் நான் வழின்ற மாதிரி எல்லாம் ஒதுங்கி இருந்து தான் சார் வேடிக்கை பார்த்தாங்க. யாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு முன் வந்து தரல சார். இந்த வழக்கில் எப்படி ஜாமீன் கிடச்சிதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதாவது இந்த வழக்கில் இந்த 15 நபர்களுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 22 நபர்கள் வந்து இதில் குற்றம் சாட்டப்படுறாங்க. எல்லாருமே வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 95 நாட்களுக்கு மேல் அவங்க ஜெயிலில் இருக்காங்க, ப்ரிசனில் இருக்காங்க. இப்போ விழுப்புரம் ப்ரிசனில் அந்த அப்போ இருந்த போக்சோ நீதிபதி வேற ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே தெரியும் மக்களே, மேஜிஸ்ட்ரேட் பொறுத்தளவுக்கு மஜிஸ்ட்ரேட் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த ப்ரிசனுக்கு வந்து ரவுண்ட்ஸ் போவாங்க. ரவுண்ட்ஸ் போய் எல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கா, எல்லாம் ப்ராப்பராக இருக்குதான்றதை செக் பண்ணுவாங்க. அப்போது யார் யார் எவ்வளோ நாளைக்கு உள்ள ப்ரிசனில் இருக்கிறாங்க, செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சா இல்லையான்ற செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த நபர்கள் அனைவரையும் பார்த்து செக் பண்ணுறப்போ என்ன கேஸு கேட்டு போக்சோ கேஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன எவ்வளோ நாள் இருக்கீங்க? 95 டேஸ் இருக்கணும். 95 டேஸ் ஏன் இருக்கிறீங்க? செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சிச்சு, 90 நாள் சார்ஜ் ஷீட் போடணுமேன்னு சொல்லிட்டு அவர்கள் அதனை அனுமானித்து அதனை வந்து கரெக்டாக அதை சென்ஸ் பண்ணிவிட்டு அவர்கள் வந்து ஸ்டாட்யூட்ரி பெயிலில், அதாவது 100 நாள் மேலே ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டாட்யூட்ரி பெயிலில் இவர்களை பெயிலில் விட்டுருக்காங்க மக்களே. பெயிலில் விட்டதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போட வேண்டும். சார்ஜ் ஷீட் போடுறப்போ அந்த 22 பேரில் 7 பேர் அவங்க விளக்கிட்டாங்க. அது என்ன காரணத்துக்கு விளக்குனாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் 2 பேரையுமே 164 ஸ்டேட்மெண்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு வந்து பேச வச்சுருக்காங்க. பேச வச்சுட்டு இதெல்லாம் தப்பாக சொல்லிருச்சு அந்த குழந்தை, தெரியாமல் சொல்லிருச்சு அந்த குழந்தை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இவங்களே ஒரு காரணத்தை போட்டுக்கொண்டு 7 பேரை விளக்கியிருக்காங்க மக்களே. விளக்கிட்டு சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் சார்ஜ் ஷீட் போடுறாங்க பாருங்கள். அதாவது இந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை, 2வது குழந்தை இறந்து விட்டது. இறந்ததற்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட உடம்பில் அடி இருந்திருக்கிறது இறந்த சமயத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் ஷீட் போடுறத பாருங்கள். இந்த 15 பேரில் யார் யாரெல்லாம் பொங்கலுக்கு வீட்டுக்கு வருவா, யாரெல்லாம் தீபாவளிக்கு வீட்டுக்கு வருவா, யார் சண்டே மட்டும் வீட்டில் இருப்பா, யாருக்கு வீக் ஆஃப் என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறதை இந்த கஜேந்திரனை வைத்து முழுவதுமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் இந்தந்த நாளில் வந்து இந்தந்த அங்கிள் என்னை கூப்பிட்டாரு, இந்தந்த நாளில் இந்தந்த மாமா என்னை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க மக்களே. ஸோ அதற்கு பிறகு இந்த சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுறாங்க. இந்த சார்ஜ் ஷீட்டை போடப்பட்டு இது வழக்கு போகிறது. இந்த வழக்கில் இவங்கள் அப்பாயிண்ட் பண்ண வக்கீல் எப்படிலாம் இவங்களை ஏமாத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து ரொம்ப உருக்கமாக பேசின விஷயத்தை நம்ம கேட்கலாம் மக்களே. இது ஃபுல்லாகவே காரணம் கஜேந்திரனுடைய 2வது மாமன். 2வது மாமனா அது 3ஆம் மாமன் சொல்கிறாங்க, நமக்கு தெரில அதை பற்றி. ஃபஸ்ட்டு ஒருத்தனை வந்து கோவிடியில் பழக்க வளத்தில் வச்சுருந்துக்குது, அவன் சூசைட் பண்ணிக்கலாம், என்ன நடந்தது அவங்களுக்குள்ள தெரில. செகண்ட் வந்து தாய் மாமனுக்கு கொடுத்துருக்காங்க சேதனப்பட்டு. அவனை வந்து அவன் குடிக்கிறான், அதை பண்ணுறான். குடிக்கிற நாட்டில் யாரெல்லாம் குடிக்காமல் இல்லையே, 100% குடிக்கிறான். அவன் குடிக்கிறான்னா அவன் ஆதங்கத்தில் வேலை செஞ்சுட்டு வர டென்ஷனுக்கும் குடிக்க வாய்ப்பு இருக்குது, நீ பண்ணுற டென்ஷனுக்கும் அவன் குடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த அருகதையுமே கிடையாது. அவனை விட்டுட்டு உடனே நீ என்ன பண்ணுற, பிஸ்கெட் கம்பெனிக்கு போக ஆரம்பிக்கிற. பிஸ்கெட் கம்பெனி போகும்போது ஒரு தெளிவான ஒரு பையனை நீயே தேர்ந்தெடுத்துரு 3வது ஆள்.
அவனால் வந்த விளைவு தான் இதுவே, காரணம் ஒன்றும் இல்லை. அவன் அங்கே இட்டும் போவோம், இந்த குழந்தைங்களை அங்கே இட்டும் போய் வச்சுருக்குவோம், அவன் என்ன பண்ணான், அடித்து மெத்திலேருந்து தூக்கி போட்டான்றாங்க. நம்ம பார்க்கலாம், அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தைய துன்புறுத்தி மெத்திலேருந்து கீழே அடித்து போட்டுக்கிறான். அப்போ அது படிக்கட்டு பிறண்டு வந்து கீழே ஊந்துருக்குது. அந்த குழந்தைக்கு அப்போ எந்த பாதிப்பட்டிருக்கும்? ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாதிப்பு படுமா பட நமக்கே தாங்காது கீழே ஊந்தாலே. அப்போ அந்த குழந்தைக்கு அடிப்பட்டதெல்லாம் உண்மை. ஆனால் இது எல்லாமே உள்மரமோ, எல்லாமே ராஜேந்திரனுக்கு தெரியும், அவங்க வீட்டு அம்மா பழனியம்மாளுக்கும் தெரியும், கஜேந்திரனுக்கும் தெரியும், அவங்க அக்காவுக்கும் தெரியும், கோமதிக்கும் தெரியும். இதை வந்து மறைச்சிட்டாங்க. ஏழப்பட்ட மக்களை இன்றைக்கி இதுவோ தேவையில்லாமல் ஒரு இதில் கொண்டு விட்டு விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் என்ன தெரியாது, மக்கள் எல்லாமே ஏழை தான். அதில் ஒன்றும் மாற்றம் எதுவும் வசதியான ஆளே கிடையாது. நீ 10 ரூபா செலவு பண்ணக்கூட தகுதியாக இல்லை. அது ஓடி 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 பொழைச்சி ஒரு வக்கீல்கிட்ட போய் பார்த்து, வக்கீலே யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் ஒரு நம்பிக்கையில் போனோம், ஒரு நம்பிக்கையில் இவர் தான் பார்ப்பாருன்னாங்க. அவரை நம்பி போனோம், அவர் காலவட்டார். 2 வருஷம் காசு வாங்குற வரைக்கும் லட்சமாக கொண்டு கொடுத்தேன். அந்த செல்வகுமார்கிட்ட 1 லட்சம் கொடுத்தேன், 1.5 லட்சம் கொடுத்தேன், 2 லட்சம் கொடுத்தேன், 3 லட்சம் கொடுத்தேன். அதாவது ஓடி ஓடி போச்சு தான் கொடுக்கும். 1000 ரூபா ஒரு இடம் கொடுக்கும், 2000 ரூபா ஒரு இடம் கொடுக்கும், 3000 கொடுக்கும், 5000 கொடுக்கும். நானே 2000 என் தகுதி 2 பசுமாட்டை விற்று கொடுத்தேன். 1 லட்சம் ரூபா, 40,000 ஒரு மாடு, 45,000 ஒரு மாடு. என் பிள்ளை என்னன்னு தெரியலையே, நம்ம பிள்ளைய பாதிக்கப்பட்டுச்சு, நம்ம குடும்பம் இப்படி போடுது, மருமக இப்படி மாசமாக இருக்குது குழந்தை. என் ஃபஸ்ட்டு பிரசவம் ஆகும்போது 6 மாதத்தில் இதே தீனதயாலாம் பிடிச்சி போயிட்டேன். பிடிச்சி 3 மாதம் ஜெயிலில் இருக்கான். அப்போ அழுகுறான், எனக்கு என்னன்னு தெரியலையாப்பா கேஸு. அவனுக்கு என்னன்னு தெரில. எப்போயாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் கோர்ட்டு பக்கம் போய் தான் எங்களுக்கு அனுபவம் தெரியும். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அனுபவமே தெரியல. எந்த வகையிலும் எங்களுக்கு ஃபெயில் கூட. ஆனால் தோ எடுத்துட்றேன் நான் எடுத்துல அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஃபுல்லாகவே புல்டாப். அட்வொகேட்டுங்களே எங்களை பழி வாங்கிட்டாங்க. இது முன்னாடி தெரிஞ்சிருந்து நாங்கள் பண்ணில் இருந்தால் பிள்ளைங்களை காபந்து பண்ணியிருக்கலாம், இது என்ன நடந்துன்னு தெரிஞ்சிருக்கலாம். இது ஃபுல்லாகவே போர்ச்சூரி கேஸ், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இன்றைக்கி பிள்ளைங்க நடுத்தரோட நிற்கிது எல்லாமே. என் மாதிரி மூலம் நீ மாதம் இன்னும் 13 நாள் பிரசவம், செகண்ட் பிரசவம். என் பேர் அது 5 LKG முடிச்சு UKG போகிறேன். இப்போயும் நான் ஸ்கூலில் விட்டு தான் ஆதங்கத்தில் வரேன். வெடிஞ்சிருந்தால் என்னை உழைப்பு தான். இன்னமும் என் பிள்ளைங்க 28 வயசு ஆகுது. என் சின்ன பிள்ளை ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போனோம். ஒரு வாரம் வேலைக்கு போனோடனே அண்ணன் பிடிச்சி மட்டும் அவாழ்துன்னு அங்கேருந்து வீட்டில் இருக்கிறான். நான் எப்படி குடும்பம் பண்ணுறது? இது நெடுமதியில் நான் ஒரு பிள்ளை 35 வயசு பிள்ளை மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைய ஒரு பிள்ளை வச்சுருக்கிறேன். அதையும் பார்க்கணும், அதை குளிப்பாட்டணும், நான் எல்லாமே நான் பண்ணணும். என்னுடைய மனநோக்கோடு ஆண்டவர்கிட்டே சொல்லக்கூடாது. என்னுடைய மனநோக்கோடு அவ்வளோ நோக்கடாக இருக்குது. என்னுடைய பாவம் பூரா அவ்வளோதான் சாரும். நான் ஒரு துரோகம் கூட யாரையுமே பண்ணது கிடையாது. என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம் எல்லாமே என்னுடையது தான். ஆனால் என் பிள்ளை ஃபுல்லாகவே போட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் திட்டம் போட்டது. அதோட மாற்றமே கிடையாது. ஸோ இந்த விசாரணை வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. 2020 சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. இந்த விசாரணை தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வக்கீல் வந்து ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் மூலியமாக இவர்கள் வந்து அவர் ஒரு சீனியர் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் மூலியமாக இது கிராசிங் பண்ணப்படுகிறது, டிபோசிஷன் ஆகுது. இந்த கேஸில் எல்லா விட்னஸும் கிராஸ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு சப்மிஷன்ஸ் கொடுக்கணும், சப்மிஷன் ஆர்கியூமெண்ட் பண்ணணும். இந்த 2 விஷயத்தையுமே இவர்கள் பணம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் வந்து செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் பணம் வாங்கியிருக்கிறாங்க, பணம் கொடுத்துருக்குறாங்கன்றாங்க, பணம் கொடுத்து செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை செய்யாமல் தட்டி கழித்து இருந்துக்கான்றாங்க. ஒரு சில மாதங்கள் இது அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க, என்ன பாச்சோம் வக்கீல், என்ன பாச்சுன்னு வக்கீல் தெரிலன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இந்த 15 நபர்களும். இவங்க என்னென்னா நம்ம தான் தப்பே பண்ணலையே, நம்ம ஏன் வருத்தப்படணும்னு சொல்லி இவங்க வந்து ஹாயாக போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த 15 நபர்களும். அதற்கு பிறகு ஜட்ஜுடைய பேனல் மாறுகிறது. ஜட்ஜ் பேனல் மாறினவுடனே போக்சோ அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்க வேறு புது ஜட்ஜ் வராங்க. அவர்கள் ஜென்ரலாகவே வந்து போக்சோ பார்க்கக்கூடிய நீதிபதிகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்கன்றது தப்பு இல்லை மக்களே. ஆனால் இந்த காலகட்டங்களில் போக்சோ வழக்குகள் கூட பொய் வழக்குகள் போடப்படுகின்றன அப்படிங்கிறதை நீதிபதிகள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அவசரமாக இந்த வழக்கை வந்து அவங்க விசாரிக்கிறாங்க, வேகமாக பண்ண சொல்கிறாங்க. பட் இவர்கள் தரப்புலேருந்து இவங்களுக்கான கவுன்சில் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க தீர்ப்பு டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணதுமே அவங்க ஒன்றும் புரியல, ஷாக் ஆகுது. அப்புறம் இவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில ஊரில் உள்ளவங்களை சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து யார்கிட்டப்பா நீ போய் பார்த்த, யார் உங்களுக்கு கிராசிங் பண்ணது? அதுமாரி ஜேபின்னு ஒருத்தர் பண்ணார் சார். சரி அவரை போய் பார்க்கலான்னு ஊர் தலைவர் சப்போர்ட்டில் போய் அவங்க பார்க்குறாங்க. போய் பார்த்துருக்காங்க. பார்த்தவொடனே ஜேபி கேட்டு அவர் திட்டிருக்கார். ஏன்பா நீங்கள் டெய்லி இந்த கோர்ட்டில் பார்க்குறீங்க சொல்ல மாட்டேன் கேட்டிருக்காரு. இல்லை சார் நாங்கள் வந்து செல்வகுமார்ன்ற வக்கீல் தான் நம்பி இருக்கிறோம், அவர்கிட்ட தான் காசுலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அவர் வரவே மாட்டேங்கிறாரு, அவர் போனால் அவருடைய ஆஃபீஸும் இல்லை, லாக் பண்ணி கிடக்குது, கேட்டால் கள்ளக்குறிச்சி மாறி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, வேறு யாருமே எங்களுக்கு தெரில சார் அப்படிங்கிறாங்க.
அதற்கு பிறகு அவர்கிட்ட வந்து சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவர்கிட்ட அது நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து அட்வொகேட்டுடைய ஸ்ட்ரைக் வர ஆரம்பிச்சது ஃபார் த நியூ சிஆர்பிசி அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் தட்டி கழிச்சு விட்டுட்டு அவர்கள் என்றைக்கு தீர்ப்புன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு மார்னிங் வந்து திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் போயிட்டு இவருடைய ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சிருக்கார். இந்த ஆர்கியூமெண்ட் ப்ராப்பராக செய்யப்பட்டும் அன்றைக்கே தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே. இதுதான் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் சொல்லணும். ஏன்னா ஜென்ரலாக ஆர்கியூமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீதிபதிகள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க தீர்ப்பை வந்து வாசிப்பதற்கோ இல்லை தீர்ப்பை உருவாக்குவதற்கோ. ஆனால் இதில் தீர்ப்பு வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது வேதனையான விஷயம். என்ன கொடுமைன்னா ஆர்கியூமெண்ட் முன் வச்சிருக்கிறாங்க, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அன்றைக்கே வாசிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வாசிக்கப்பட்டு எல்லாருமே இந்த 15 பேரும் தே ஃபவுண்ட் டு பி கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே இந்த வழக்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்கள் இது சைல்ட் லைன் போயிட்டு வந்த ஒரு வழக்கு நம்ம பார்த்துருப்போம். அதாவது எப்படி நடந்திருக்குனால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு முதல்ல ஜிப்மருக்கு வந்து இது அந்த பள்ளிக்கூடத்தில் பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய ஸ்கூலில் 2 குழந்தைகளுமே சோர்ந்து படுத்திருக்கிறது. படுத்ததற்கு பிறகு அந்த குழந்தைகளை ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக. பெற்றவங்களை கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. என்றைக்கு நாள் ஜூன் மாதம் இந்த குழந்தைகள் பாண்டிச்சேரி ஸ்கூலில் சேர்கிறது, தில்லையாடி வள்ளியம்மை ஸ்கூலில் சேருது. 11/7 அதாவது ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி அந்த குழந்தைங்க ரொம்ப சோர்வாக படுத்திருக்கிறது. அன்றைக்கும் சென்று மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்போது தே ஆர் ஓகே, உடம்பு சரியில்லை, டயர்டாக்குன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 17/7 அகெயின் தே வர் சென்ட் டு தி ஹாஸ்பிட்டல். உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருக்கு அந்த குழந்தைகளுக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அதில் மூத்த பொண்ணுக்கு பெரியார்பிட்டல் எக்யூமோசிஸ் இருந்திருக்கு. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வலது கண்ணுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு இரத்தக்கட்டு மாதிரி இருந்திருக்கு. இந்த இரத்தக்கட்டு அப்படிங்கிறது ஒன்று யாராவது அடித்தா வரும், இல்லை மேலேருந்து கீழே விழுந்தா வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. இந்த குழந்தைகளை பற்றி கேட்குறப்போ இந்த குழந்தைகள் எப்படிமா அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறப்போ அந்த மாதிரி மெத்தையில் மொட்டை மாடிலேருந்து தள்ளி விட்டாங்க, கீழே ஊதுன்னு சொல்லியிருந்துருக்குது. இவங்க உறவினர்கிட்டே ஒரு முறை பேசும்பொழுது ஜூன் மாதம் இது டிசி வாங்க வரப்போ. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வயிறு வலி வந்திருக்கு, இந்த குழந்தை வந்து மத்தியிலேருந்து கீழே விழுந்திருக்கு, தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மேலே உடம்பு பூரா அப்ரேஷன்ஸ் இருந்திருக்கு. இவ்வளோ இருந்து இதற்கு பின் இந்த குழந்தைகள் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சைல்ட் லைனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து. அதற்கு பிறகு சைல்ட் லைனுக்கு போயிருக்கு. சைல்ட் லைன் வழியாக அதில் மூலியமாக இந்த போக்சோ வழக்குக்கு அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷனாக வந்து ஒரு வழக்கறிஞர் லூசியா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வழக்கறிஞரின் மூலியமாக இது அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷனுக்கு வந்திருக்கிறது மக்களே. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா அந்த லூசியா அப்படிங்கிற அந்த வழக்கறிஞர் இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து வீட்டில் வந்து விசாரிச்சிருந்துக்கிறாங்க. என்னென்னா டிப்போஷன் கூப்பிட்றப்போ நீ இந்த மாதிரி சொல்லியிருந்துருக்குறாங்க. அப்போ சொல்கிறப்போ அந்த தாத்தா வந்து இப்படிலாம் நடக்கலையே, நான் என்ன சொல்கிறதுன்னதுக்கு அந்த தாத்தாவை இந்த லூசியா அப்படிங்கிற அந்த அட்வொகேட்டு இப்படி கன்னத்தில் பிடிச்சி இப்படி தள்ளி விட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, நான் சொல்கிற மாதிரி சொல்லு, அதான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பதை இங்கே உள்ள உறவினர்களே பார்த்திருக்கிறார்கள் மக்களே. இப்போலாம் நடந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வாசித்து இந்த முதல் நபரை தீர்ப்பு வாசித்த பின்பு இந்த லூசியா அப்படிங்கிற அட்வொகேட்டு வெளியே வந்து மற்றவங்க தீர்ப்பெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. வெளியே வந்து ஃபோன் போட்டு எல்லா ப்ரெஸ்ஸையும் வர வச்சு எல்லா ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடியும் இந்த வழக்கு இவங்களே என்னமோ வின் பண்ண மாதிரி ஒரு பேட்டிலாம் கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் ஆள் அங்கேருந்து காணாமல் போய்விட்டார்கள். அது முடிகிறது மக்களே. முடிகிறத ஒன்றே இதே பத்திரிகையாளர்கிட்ட இந்த 15 குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் வந்து கெஞ்சிருக்கிறாங்க. சார் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சார், கொஞ்சம் எங்கள் தரப்பையும் நீங்கள் கேளுங்க சார்ன்னு கேட்டதுக்கு அதில் வந்த பத்திரிகையாளர் சில நபர்கள் இந்த பெண்கள் சூழ்ந்து பேசும் பொழுது இந்த பெண்களை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி தள்ளிப்போ அப்படின்னு அசிங்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இவங்க ஒரு பக்கம் இவங்க குடும்பத்தார்கள்லாம் வந்து கன்விட் ஆகிட்டாங்கன்ற வழி, இன்னொரு பக்கம் தன்னை யாரும் ஒரு மனுஷனாக கூட மதிக்கலையே அப்படிங்கிற ஒரு வழி. அந்த கத்திரிக்காரக்க வந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கெஞ்சி அழுதிருக்கிறார்கள் மக்களே. எனக்கு ஒரு விஷயம் புரியல,
நீங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் தானப்பா. வாட் இஸ் தி பேசிக் எத்திக்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங்? 2 பக்கமும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். 2 பக்கம் என்னென்ன ரிப்போர்ட் பண்ணுங்கள். அது ஒரு தரப்பு லூசியா தரப்பை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் வந்து மைக் பிடிச்சி கேள்வி கேட்குறீங்க, பதில் வாங்கிக்கிறீங்க. இந்த தரப்பு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இவர்கள் நியாயத்தை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் இவர்களை கெட்ட வார்த்தை பேசி தள்ளி விட்டு போக சொல்லியிருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்கள் மக்களே. டோன்ட் தே ஹாவ் அ பேசிக் எத்திக்ஸ்? இட் இஸ் a bloody job to report both the sides. இது அவங்க வேலை. அப்போது ஃபோன் போட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னவுடனே அந்த ஃபோன் போட்டு கூப்பிட்ட முதலாளி அம்மா, எஜமானி அம்மாவுக்கு விசுவாசமாகறாங்க போல இருக்கு. என்ன விசுவாசன்றது நமக்கு தெரியல மக்களே. என்ன விசுவாசமாக இருக்க முடியும் நமக்கும் தெரியல. ஒரு ரிப்போர்ட்டருடைய வேலை என்னென்னா 2 பக்கமும் ரிப்போர்ட் பண்ணி என்னன்றதை மக்களுக்கு சொல்வது தான் ரிப்போர்ட்டரோட வேலைன்றது நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஃபோன் போட்டு கூப்பிட்ற எஜமானனுக்கோ எஜமானிக்கோ மட்டும் விசுவாசமாக இருந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எத்திக்ஸாக இருக்குது. அப்படின்னால் இப்படிப்பட்ட எத்திக்ஸ் உள்ள இந்த மாதிரி ரிப்போர்ட்டரை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு இயங்குமே ஆனால் எப்படி பண்ணாலும் அவங்க நியாயம் கிடைக்க முடியும் தெரில. நம்ம எல்லாருமே ஜெய்பீம் படம் பார்த்துருப்போம் மக்களே. ராஜா கண்ணுடைய மர்டர் கேஸ். ஜெய்பீம் படம் நடந்த சமயத்தில் வந்து எனக்கும் வந்து சந்தர்ப்பம் கிடைத்தது நீதிபதி சந்துரு அவர்களை மீட் பண்ணுவதற்கு. நான் அவர்கிட்ட பார்த்து பேசியிருக்கேன். அந்த சமயத்துலாம் வந்து இருந்த அந்த மீடியாவோடைய எக்ஸ்போஷர்ன்றது வேறு. அப்போ அவர்கிட்ட பேசினப்போ நானும் கேட்டிருக்கேன், ஏன் சார் அப்போல்லாம் வந்து மீடியா எப்படி சார் இருந்துச்சுன்னு நான் கேட்டப்போ, அப்போல்லாம் மீடியா ஒன்றுமே இருக்காதுங்க, இந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல் கிடையாது. பட் இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி தப்பு இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்ற மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் அவர் பேசின ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு 2019 காலகட்டங்களில் எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துட்டு கிட்டத்தட்ட உலகமே கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த காலகட்டங்களையும் ஒரு ஜெய்பீம் படத்தை விட மிக மோசமான ராஜா கண்ணு கொலை வழக்குன்றது மோசமானதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டா கூட அதற்கான வழி என்பது போய்விடும் மக்களே. அதனால் ஒருத்தனை கொலை பண்ணாமல் அவங்களுடைய உரிமையை பறித்து அவன் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு போக்சோ மாதிரியான ஒரு வழக்கை போட்டு, ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, போக்சோ வழக்கு, திருட்டு வழக்கு இதெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போனால் சக கைதிகளே இவர்களை கேவலமாக பார்ப்பார்கள். அங்கே உள்ள ஜெயிலர்ஸ் கேவலமாக பார்ப்பாங்க, அசிங்கமாக பார்ப்பாங்க. என்னடா தேவை உங்கள் குழந்தைங்கள பார்த்தா அவங்களுக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த வழக்கை பார்க்கும்பொழுது இது அனைத்துமே ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்குன்ற ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்கில் ஒரு குற்றவாளிகளாக அவசரமாக இந்த 15 பேரையும் கன்விக்ட் பண்ணியிருக்கிறது அவங்களுடைய உரிமை எவ்வளோ பாதிக்கும், உளவியல் ரீதியாக எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும், எவ்வளோக்குள்ள அவங்களாம் வந்து மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்தும், இவங்க குழந்தைகளுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும். எல்லாருக்குமே இல்லை கன்விக்ட் பண்ணப்பட்ட 15 பேருக்குமே அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றன. சில சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அவங்களுடைய உளவியல் ரீதியாக அவங்களை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லி மாளாத மக்களே. ஒரு 2019 இப்படிப்பட்ட ஒரு வழக்கு, இப்படிப்பட்ட ஒரு பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டு போடப்பட்டு அவங்களை கன்விக்டும் பண்ணியிருக்காங்கனால் 2 விஷயந்தான் மக்களே. 1, இவங்கெல்லாம் ஹைகோர்ட்டு படியை ஏறி மிதிச்சிட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் எதிர்த்தரப்புக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் தெரியும் மக்களே, அந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்த ரகுராமன் அப்படிங்கிற அந்த நபரை இந்த கஜேந்திரன் அப்படிங்கிற இந்த பையன் ஆள் வச்சு கொண்டு போய் அடிக்கிறான். அதற்கு ரிவெஞ்சாக பக்காவாக மோட்டிவேட்டடாக இப்படி ஒரு கதையை பின்னி எல்லாரு மேலேயும் போடுறாங்க. சொந்தக்காரங்களை மொத்த பேரில் வந்து, ஏன்னா சொந்தக்காரங்கள்லாம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பின்பு கோமதி அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து எல்லாருமே திட்டிருப்பாங்க, எல்லாருமே வாதம் பண்ணியிருப்பாங்க. அதற்கு பழிவாங்கும் விதத்தில் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்னால் என்ன ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் ஹைகோர்ட் படி ஏறுவார்களா? ஏற மாட்டாங்கய்யா. நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது லூசியா மாதிரியான ஒரு வழக்கறிஞர்களுக்கு ஒரு எண்ணமாக இருந்திருக்க வேண்டும். செகண்டு, இவங்கெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம், கேட்க நாதி இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்க வேண்டும். 2019 இப்போ 2024 நடந்துட்டு இருக்க மக்கள், 2024 இந்த சமயங்கள்லையுமே
இப்படி ஒரு 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 நபர்களை ஒரு 15 பேரை இப்படி ஒரு விஷயத்தை போட்டு அவளை வந்து உள்ள தள்ளினாலும் கேட்பதற்கு நாதி இருக்காது அப்படிங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்ற நமக்கு தெரியல மக்களே. ஆனால் அதுதான் உண்மை. அதனால தான் இந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு மிகப்பெரிய சின்ன சான்று பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விழுப்புரம் நீதிமன்றத்து வாசலில் அத்தனை மீடியாக்கள் இருக்கின்றன. ஒரு மீடியாக்காரங்க கூட இவர்கள் தரப்பு வாதத்தை கேட்பதற்கு நாதி இல்லை. ஜட்ஜஸ் இவங்க சொல்கிறாங்க, உள்ளே போகிறப்ப லாஸ்ட் டே போகிறப்ப சொல்கிறாங்களாம், இன்றைக்கி தீர்ப்பு அவங்க கூட போன அந்த 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 இதில் வந்து குற்றவாளியாக உள்ளே போன நபர் பேசியிருக்காரு அவங்க குடும்பத்து பெண்கள்கிட்ட. இன்றைக்கி தீர்ப்பு ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் தப்பாகாது, ஏன்னா நம்ம தப்பே பண்ணலையே. ஜட்ஜ் அம்மாவுக்கு தெரியாதா அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்க எவ்வளோ படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா, நம்ம தான் தப்பே பண்ணலையே அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க மக்களே. வெளியே வரப்போ குற்றவாளின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. அவங்க அந்த சமயத்தில் வந்து இது உண்மையாக கனவா நினவா, உண்மையாக நம்ம குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களா, நம்ம ஏதாவது கனவு காண்றோமா அப்படின்ற மைண்டு பிளாங்க் ஆகிருக்கு அவங்களுக்குலாம். அடுத்த 2 நாள் கழித்து இந்த பெண்கள்லாம் அவங்க போய் ஜெயிலில் பார்த்தப்போ அழுதுருக்காங்க எல்லாரும். இன்னும் நம்ப முடியலம்மா, எனக்கு நான் ஜெயிலில் இருக்க நம்ப முடியல, நம்ம தப்பே பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம இப்படி நடந்திருக்கே, ஏன் ஜட்ஜம்மா நம்ம இங்கே நடந்ததெல்லாம் பார்க்கலையா, அவங்க தெரியாதா இதெல்லாம், அவ்வளோ படிப்பெலாம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க மக்களே. அப்போது எல்லா போக்சோ போர்ட்ஃபோலியோ போடக்கூடிய நீதிபதிகளுக்கும் நமக்கு தெரியும் மக்களே, போக்சோ போட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க, சீக்கிரமாக வந்து பெயில் கொடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவார்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எல்லா போக்சோ வழக்குகளும் ஒரிஜினலாக போடப்படுகிறதா அப்படின்னால் இல்லை. இதில் ஏகப்பட்ட பொய் வழக்குகள் இருக்கின்றன. இந்த 15 பேருடைய அவங்க தரப்பு வாதத்தை கூட கேட்பதற்கு கோர்ட்லேயும் நாதி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜி அப்படிங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உண்மையாக சொல்கிற மக்களே, அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறப்போ நம்ம கேட்டிருக்கோம், ஏன் வந்து போலீஸிங் வந்து நிறைய ஸ்டேஷன்ஸில் இவ்வளோ ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ஏன் போலீஸிங் இவ்வளோ கரெக்டாக போயிட்டுருக்குன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை என்னன்னா, போலீஸிங்கில் இருக்கிறவங்களுக்கு 2 விஷயம் மைண்டில் இருக்கணும். ஒன்று, நாம் தப்பு பண்ணுறது நம்மளை பாதிக்கிற விஷயம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தப்பே பண்ணாதவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடும்பத்தையும் உளவியல் ரீதியாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார் ஐபிஎஸ் ஆஃபீஸர். 2வது விஷயம், போலீஸ் பண்ணுற தப்பு என்னன்னால், நம்ம தப்புன்னா யார் பார்த்துட போகிறா, யார் சொல்கிற போகிறா வெளியே அப்படிங்கிற தெனாவட்டு இருக்கிறது. இந்த 2த்தையுமே எப்படி மானிட்டர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி லெவலில் இல்லை ஐஜி லெவலில் தனக்கு கீழே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ஸில் என்ன மாதிரி வழக்கெல்லாம் போடுறாங்க, எப்படிலாம் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறதை அங்கே ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் சொல்வதை மட்டும் வேதவாக்காக எடுத்துகிட்டு கேட்காம, ஒரு எஸ்பி லெவலில் நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு கீழே ஒரு சீக்ரெட்டான டீம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வழக்கையும் எப்படி விசாரிக்கிறாங்க, ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை தெளிவாக விசாரிப்பதற்குன்னு ஒரு சீக்ரெட் டீம் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த சீக்ரெட் டீம் ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறதை அது நடக்கிறதுக்கு முன்பாகவே போய் அதை வந்து கணித்து அதை யூகித்து அதை வந்து சென்ஸ் பண்ணி எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணால், எஸ்பி அந்த கன்சர்ன் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோ இல்லை இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐ மீது நடவடிக்கை கடுமையாக எடுக்க வேண்டும். சஸ்பென்ஷன்லாம் இல்லை, டிஸ்மிஸ் தான். டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ப்ரிசனில் தூக்கி போடணும், ஜெயில் தூக்கி போட்டணும். இப்படி எஸ்பி லெவல் கேடரில் இருந்து இந்த போலீஸ் மானிட்டரிங் அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணாததுனால தான் இவ்வளவு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதை இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொன்ன ஒரு வார்த்தை மக்களே. இது இந்த வழக்கை வைத்து பார்க்கும் பொழுது அப்பட்டமாக தெளிவாகுது, பயங்கரமாக தெளிவாகுது. விஜய் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யாத காரணத்தால் இன்றைக்கி 15 குடும்பங்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிருக்கு. இவங்களுக்கெல்லாம் யார் வந்து ஹைகோர்ட்டுக்கு கூட்டு போயிட போகிறா, இவங்கெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம், கேட்க நாதி என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம் எப்படிங்க ஒருத்தவங்களுக்கு போய் சேரும்? போலீசிங் இஸ் நாட் அ ஜாபுங்க, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. கிராமத்துலாம் ரொம்ப வஸ்ட்டு மக்களே, நான் கண்கூடாக பார்க்குறேன். சிட்டிலாம் அப்படி கிடையாது. கிராமத்தை பொறுத்தளவுக்கு போலீஸ்னால் ஐயோ அவங்க தெய்வம்ப்பா,
அவங்க சாமி ஐயனாரப்பன் இன்னைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போன போது சொன்னார், சார் இந்த ஊர்லலாம் போலீஸை பார்த்தா ஐயனாரப்பன் பேசுவாங்க சார், ஊர்காவல் சார், அவங்க ஊர்காவல் தெய்வம்னு பேசுவாங்க சார் அப்படின்னாரு. இந்த வார்த்தையெல்லாம் எப்பவுமே கிடைக்காது மக்களே. ஒரு ஜட்ஜஸை லார்டுன்னு சொல்கிறோம், ஒரு போலீஸ் ஐயனாரப்பன் சொல்கிறதும், ஒரு டாக்டர்ஸை வந்து கடவுளே காப்பாற்று தெய்வமே சொல்லுன்னு சொல்கிறதும் கிடைக்காது. இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. விஜி மாதிரியான ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் தே ஆர் டிஸ்கிரேஸ் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய சாபக்கேடுன்னு சொல்லலாம் மக்களே விஜி மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம். இவர்கள் பண்ணக்கூடிய தவறுகளால் எத்தனை குடும்பங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றதை பார்க்கணும். உண்மையாக சொல்கிற மக்களே, இந்த காலத்து ஜெய்பீம் வழக்கு தான் இந்த வழக்குன்னு சொல்லலாம். 15 குடும்பங்கள் இன்றைக்கி கேட்க நாதி இல்லாமல் கிடக்கிறாங்க. பட் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், சும்மா விட மாட்டோம், கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம் மக்களே. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, நாலேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நம்ம தான் தப்பே பண்ணலையேம்மா, நம்ம என்ன பண்ணுற போகிறாங்க, நம்ம விட்டுருவாங்க. தீர்ப்பு நாள் அன்னைக்கு உள்ளே போகிறப்ப சொல்லப்பட்ட வார்த்தை, நம்ம தான் தப்பே பண்ணலையேம்மா, நம்மள என்ன பண்ண போகிறாங்க, நம்மளை விட்டுருவாங்க. ஜட்ஜம்மா அவ்வளோ படிச்சுட்டு அவங்க தெரியாதா? பிறந்த குழந்தை, கை குழந்தை இருக்குது, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவர், அந்த பிறந்த குழந்தை அங்கே இருக்கிறது ஒரு குடிசை வீடில் வந்து புழுவும் வண்டும் கொட்டுது. அந்த சமயத்தில் வந்து கிளம்புறப்போ அந்த நபர் பேசிட்டு போயிருக்காரு, அந்த குழந்தை முத்தம் கொடுத்துட்டு பேசிட்டு போயிருக்காரு. அந்த கூட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, என்னங்க இது தீர்ப்புன்றாங்க, பயமாக இருக்குது. அம்மா நம்ம தப்பு இல்லைம்மா, நம்ம என்னம்மா பண்ண போகிறோம், நான் போயிட்டு வந்துட போகிறோம், அவ்வளோதான். அவன் குழந்தைய பார்த்து சொல்கிறான், நல்லா படிக்க வைக்கணும் குழந்தையே, நிறையா வேலை இருக்குது, இன்றைக்கி நாள் நான் போகிறதுனால நமக்கு வந்து கூலி இல்லாமல் போகுது. இவங்க எல்லாருமே அன்னாட காட்சிகள் மக்களே, அன்னாட காட்சிகள். அன்றைக்கி வேலைக்கு போனதான் அவங்களுக்கு காசு, கூலி. அந்த கூலியை வச்சு தான் அவங்களுடைய குழந்தைங்க படிப்பை பார்க்கணும், சாப்பிடணும், ஏதாவது நகை சேர்த்து வைக்கணும், வீடு கட்டணும். இது எல்லாமே இந்த அன்னாட காட்சி கூலியை வச்சு தான் பண்ணுறாங்க. அவர் சொல்லிட்டு போயிருக்கார், இன்றைக்கி ஒரு நாள் போகுதுமா, இன்றைக்கி டேவே போதும், இன்றைக்கி நாளே போயிடும், நமக்கு எப்படியாச்சும் மதியம்குள்ளே வந்துட்டால் மதியம்குள்ளேயாவது நம்ம வேலைக்கு ஏதாவது போயிட்டு நம்ம வந்து நைட் வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அமிச்சிட்டாங்க ஜெயிலுக்கு. அப்படியே அவர் கேட்க நாதி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில விஷயங்களை பார்க்க வேண்டும் மக்களே, நம்ம காட்டுறவங்களுக்கு. ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் படித்துக்கிட்டு இருந்த அந்த மூத்த பெண் எக்ஸு, ரெண்டாவது பெண் ஒயின்னு வச்சுக்கலாம். அவங்க ஜூன் மாதம் பள்ளியில் சேர்கிறார்கள். ஜூலை மாதம் அப்போது அவங்கள பள்ளியில் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லணும், அவங்க வந்து யாருக்கு லெட்டர் எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்திரு துணை இயக்குனர் பெண் கல்வி அவர்களுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க பாண்டிச்சேரிக்கு. என்னென்னால், மதிப்பிற்குரிய ஐயா அம்மையார், பொருள் எமது பள்ளியில் பயிலும் 2 மாணவிகளின் உடல்நிலை குறித்து தெரிவித்தல் தொடர்பான இக்கடிதம். 2 பேர் பேரையும் போட்டாங்க, நம்ம பேர் போடக்கூடாது. என்ற எக்ஸ் மற்றும் ஒய் என்ற 2 மாணவிகள் முறையே 4 மற்றும் 2ஆம் வகுப்பில் 2019-20 கல்வியாண்டில் சேர்க்கப்பட்டனர். அந்த பெண் பேர் போட்டுட்டு, என்ற மாணவி கடந்த ஜூலை 10ஆம் தேதி 1 வார விடுமுறைக்கு பின் பள்ளிக்கு வந்து சில மணி நேரங்களில் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்ததால் பெற்றோரை வரவழைத்து மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு அறிவுறுத்தி பெற்றோருடன் மாணவியை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டோம். அடுத்த மாணவி, இன்னொரு பேர் போட்டிருக்காங்க, என்ற மாணவி 1 வார விடுமுறைக்கு பின் கடந்த ஜூலை 15ஆம் தேதி வகுப்பிற்கு வந்து சில மணி நேரத்திற்குள் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்ததுடன் உடல் முழுவதும் இருந்த காயங்களுடன் காணப்பட்டாள். பெற்றோரை அழைத்து கேட்டதில் முன்னுக்கு பின் முரணாக கூறியதை அடுத்து அந்த மாணவியையும் பெற்றோருடன் மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தோம். இதுநாள் வரையில் 2 மாணவிகளும் பள்ளிக்கு வரவில்லை. இந்நிலையில் மேற்கண்ட 2 மாணவிகள் பற்றி 19/2019 தினமலர் நாளிதழில் செய்தி வெளியாகி உள்ளது. இச்செய்தியில் சம்பந்தப்பட்ட 2 மாணவிகளும் தெல்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்ற மாணவிகள் என்பதனை தங்களது மேலான கவனத்திற்கு தமிழன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டு அமைச்சிருக்காங்க மக்களே.
இது எழுதப்பட்ட நாள் 19/7/2019. அப்போது ஜூன் மாதம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்த பள்ளியில் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு தென்னேர்குளம் பள்ளியில் டிசி வாங்கிட்டு வந்து சேர்க்கப்பட்ட இந்த மாணவிகள் ஜூன் மாதம் பூரா நல்லா இருக்கிறாங்க. அடுத்து ஒரு வார காலம் லீவ் எடுத்துக்கிறாங்க. லீவ் முடிச்சுட்டு பார்த்தா 2 குழந்தைங்களுக்கும் மாறி உடம்பு சரியில்லாமல் போகுது. 2வது பெண் குழந்தைங்களுக்கு உடம்புற அடி இருந்திருக்கு. அப்படின்னால் இந்த அடி, இந்த வலி, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்திருக்க முடியும்? ஏப்ரல் 2019ஓட தென்னர்குளத்தோடைய கான்டாக்ட் அந்த குழந்தைங்களை கட் ஆகிடுச்சு. ஏப்ரல் மாதம் பாண்டிச்சேரி கூட்டு போயிடுறாங்க அவங்க அம்மா. ஏப்ரல் மே 2 மாதமும் அங்கே தான் இருக்காங்க. ஜூன் 10 மட்டும்தான் பெரிய பொண்ணு மட்டும் கூட்டு வராங்க ஃபார் கெட்டிங் டிசி. அப்போயே அந்த பொண்ணு உடம்புல அடி இருந்திருக்கு, காயம் இருந்திருக்கு. அந்த காயத்தை பற்றி 2 பொண்ணு கேட்குறப்போ நாங்கள் இதுக்கு போனோம், என்ன திருப்பதி போனோம், அங்கே விழுந்துட்டோன்ற மாதிரிலாம் அவங்க மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க அந்த பொண்ணுங்க. அப்புறம் ஜூன் மாதம் கூட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஜூலை மாதம் ஜூன் மாதமே சேர்த்துருப்பாங்க ஸ்கூலில். ஜூலை மாதம் பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஹெட் மாஸ்டர். அப்படின்னால் அப்போது இந்த சம்பவங்கள் எல்லாம், இவங்க சொல்லக்கூடிய இந்த அப்ரேஷன்ஸ், இந்த அடி, இதெல்லாம் எங்கே ஏற்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிறதே நான் உங்கள் அனுமானத்துக்கு நான் விட்டுறேன் மக்களை. 1. 2வது பார்த்தீங்கன்னா, அடுத்தது கொடுக்கப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட். மெடிக்கல் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 11/7/2019 அண்ட் 17/7/2019 இந்த 2 நாளுமே இந்த குழந்தைகள் ஜிப்மர் மருத்துவமனை கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அங்கே போடப்பட்ட வார்த்தை பெரியார்பிட்டல் எக்கிமோசிஸ். வலது கண்ணுக்கு கீழ் இரத்தமாக இருந்த ஒரு காயம் இருந்திருக்கிறது. 2வது பொண்ணுக்கு உடம்பு பூரா அங்கே காயம் இருந்திருக்கு, வயிற்றுலாம் காயம் இருந்திருக்கு. இது நடக்கிறது ஜூலை மாதம். இன்னொரு விஷயம் மக்களே, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் நம்ம காட்ட முடியாது. பட் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எங்கேயுமே பெண் உறுப்பில் காயம் இருக்குது, பெண் உறுப்பில் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு, எஸ்டிடி வந்திருக்கு அப்படின்னு எந்த விதமான மென்ஷன்ஸும் இல்லை. பெண் உறுப்புன்ற வார்த்தையே அங்கே கிடையாது. அப்போது அது எப்படி பால் பலாத்காரமாக இருக்க முடியும்? அடுத்தது, இந்த தென்னேர்குளம் இருக்கக்கூடிய இங்கே ஹெச்எம் அண்ட் ஏஹெச்எம் 2 பேரையுமே இந்த லோவர் கோர்ட்டில் விட்னஸாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நான் அப்படியே படிக்கிற மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஏஹெச்எம் படிக்கிறேன். ஏஹெச்எம் அவங்க பேர்லாம் வேண்டாம் மக்களே, அவங்க பேர்லாம் இப்போ திரும்ப அடுத்தது கோர்ட்டுக்கு கொடுக்க தேவைப்படும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, முதல் விசாரணை: நான் தற்பொழுது தென்னேர்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறுமிகள் இருவரும் எங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்துடன் தான் காணப்பட்டார்கள். ஏப்ரல் 2019 வரைக்கும் அவங்க இந்த அகாடமிக் இயரை முடிக்கிற வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறுமிகள் இருவரும் எங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்துடன் தான் காணப்பட்டார்கள். உடல் உறுப்பு சார்ந்த எந்த இடத்தில் பிரச்சனை இருந்தாலும் மருத்துவ முகாமின் போது சொன்னால் அதற்குரிய மருத்துவம் செய்து கொடுப்போம் என்றால் அது சரிதான். அடுத்தது, அவ்வாறு இருந்தால் நாங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பரிந்துரை செய்வோம். மாற்றுச் சான்றிதழ் எங்கள் பள்ளியிலிருந்து பெற்று செல்லும் வரை பாதிக்கப்பட்ட சிறுமிகள் இருவரும் நல்ல முறையில் தான் இருந்தார்கள். எங்கள் பள்ளி நடுநிலைப்பள்ளி என்ற காரணத்தால் அங்கு படிக்கும் எல்லா மாணவ மாணவிகளையும் எனக்கு தெரியும். மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களது பெற்றோர்களிடமோ அல்லது எங்கள் மூத்த அதிகாரிகளிடமோ நாங்கள் தெரிவிப்போம் என்றால் அது உண்மைதான் அப்படின்னு தெளிவாக போட்டாங்க மக்களே. ஓகேங்களா? அடுத்தது, இன்னும் குறுக்கு விசாரணை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 சிறுமிகளுக்கும் நான் ஆசிரியர் இல்லை என்றால் சரியல்ல. நான் தான் அவர்களுக்கு வகுப்பாசிரியர். ஒரு வகுப்பு முடித்துவிட்டு மற்றொரு வகுப்பிற்கு போகும் பொழுது அந்த மாணவரின் உடல்நிலை குறித்து எனக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றால் சரியல்ல. ஒரே வட்டமாக ஒரே அறையில்தான் எல்லா குழந்தைகளும் இருக்கும். போலீஸ் வரைந்த வரைபடத்தில் பள்ளியில் தனித்தனி அறைகள் காட்டப்பட்டுள்ளது என்றால் அது தவறு. ஒரே ஹாலாகத்தான் அந்த வகுப்புகள் இருக்கும். அப்போது போலீஸு
இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டு இந்த ஸ்கூல் பக்கம் கொண்டே போகலாம். என்ன அர்த்தம் மக்களே? இங்கே போனால் இவங்களுக்கு ஃபேவராக இருக்காது, போலீஸுக்கு ஃபேவராக இருக்காது அப்படிங்கிறதுனால இவங்கள் படித்த பள்ளியின் பக்கம் இந்த விசாரணை கொண்டு போகக்கூட இல்லை. கொண்டு போகாமல் ஃபேக்காக அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் குற்றம். இப்போ இப்படி தான் போலீஸ் வேலை பார்த்துக்கிறாங்க பொழுது இந்த ஊரில். அடுத்தது, ஒரே ஹாலாகத்தான் அந்த வகுப்புகள் இருக்கும். அந்த குழந்தைகள் வீட்டில் இருந்த பொழுது உடல் உபாதை இருந்ததாக ஏதாவது மருத்துவமனைக்கு சென்றார்களா என்று எனக்கு தெரியாது. 1, 2, 3 வகுப்புகளில் மொத்தம் 15 குழந்தைகள் இருந்தார்கள். எங்கள் பள்ளியில் வழக்கமாக நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனை பொதுவான மருத்துவ பரிசோதனை தான் என்றால் சரிதான். வகுப்பு முடித்துவிட்டு மதிய உணவு இடைவேளையின் போது எவ்வாறு குழந்தைகள் இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்றால் எங்கள் கண்காணிப்பில் தான் இருப்பார்கள். லஞ்ச் பிரேக்லேயுமே என்னுடைய பாவியில் தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப தெளிவாக ஏச்சம் போட்டாங்க. நான் வகுப்பு முடித்துவிட்டு சென்றுவிட்ட பின்போ மதிய உணவு இடைவெளியின் போதோ குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்றால் சரியல்ல. அவர்களும் அங்கேயே தான் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அவர்கள் சாப்பிடும் இடத்தில்தான் நாங்களும் சாப்பிடுவோம். இதுக்கு மேலே ஒரு செருப்படியான பதில் இருக்க முடியாது மக்களே. இது எவ்வளோ குக்டப் ஸ்டோரி, ஃபேக் கேஸ்ன்றதுக்கு இதுக்கு மேலே ஒரு ஆதாரமே தேவையில்லை. நாங்கள் சாப்பிட போகும்பொழுது குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது என்றும் எதிரிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் பொய்யான சாட்சியம் அளிக்கிறேன் என்றால் அது சரியல்ல. குழந்தைகள் எங்கள் பள்ளியில் படிக்கும் காலம் வரை நல்ல நிலையில்தான் இருந்தார்கள் என்று நான் தவறான சாட்சியம் அளிக்கிறேன் என்றால் அது சரியல்ல. நான் உண்மையைத்தான் கூறியிருக்கிறேன். அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க ஏச்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே பள்ளியோடைய ஹெச்எம் சொல்கிறாங்க, வருடா வருடம் எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்துவோம். அவ்வாறு மருத்துவ பரிசோதனை நடத்தும் பொழுது மாணவர்களுக்கு நோய் அறிகுறி ஏதேனும் இருந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்வோம் அல்லது நாங்கள் மருத்துவ வசதியை செய்து கொடுப்போம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறுமிகளின் மாற்றுச் சான்றிதழை அவருடைய பாட்டி வாங்கி சென்றார்களா என்றால் அம்மா பாட்டி ஆகியோர்கள் வந்து வாங்கி சென்றார்கள். எங்கள் பள்ளியில் படிக்கும் வரை இந்த 2 சிறுமிகளும் சீரான நிலையில்தான் இருந்தார்களா என்றால் அவ்வாறு தான் இருந்தார்கள். அவர்கள் ஆரோக்கிய குறைவாக இருந்தால் நாங்கள் மாற்றுச் சான்றிதழில் தெரிவிப்போம் என்றால் சரிதான். தெளிவுபடுத்திட்டாங்க மக்களே. இதை விட தெளிவாக ஒருத்தவங்க பேசவே முடியாது. அப்போது இது வந்து பர்ஃபெக்டான ஒரு குக்டப் ஸ்டோரி. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எங்கேயுமே பெண் உறுப்பு அப்படிங்கிற வார்த்தை, வெஜைனா அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. அந்த பெண்ணுக்கு பூரா அடிபட்டிருக்கு. அடிபட்டது எங்கே அப்படின்னு பார்த்தால் இங்கேருந்து கொண்டு போகப்பட்ட அந்த ஸ்டெப் ஃபாதர் வீட்டில் அடிபட்டிருக்கு. இங்கேருந்து கொண்டு போய் 3 மாத காலம் மேலே ஆகிப்போச்சு. தென்னை குளத்தை கொண்டு போய் 3 மாதம் ஆகிப்போச்சு. தென்னர் குளத்தில் இருந்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஹெச்எம்முடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு சப் கலெக்டர் ஸ்டேட்மெண்ட். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன்னால் தே ஆர் நாட் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ். காசுக்கு மாடுக்கு கிடையாது அவங்களாம். தே ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஒரு கவர்மெண்ட் ஹெச்எம்முடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சப் கலெக்டர் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது இந்த வழக்கு எப்படி போட்டாங்க மக்களே? எனக்கு புரியவே இல்லையா? உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல. முழுக்க முழுக்க பணத்திற்காக, பணம் கிடைக்கும், போக்சோ போட்டு அந்த குழந்தைய அசிங்கப்படுத்தி அந்த குழந்தைய ஒரு கேவலப்படுத்தினா அந்த குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு லூசியா மாதிரியான வழக்கறிஞர்கள் சொல்லி இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டும் மக்களே. இது நம்முடைய தாழ்மையான கோரிக்கை. ஏன்னால் ஒரு தாத்தா கிட்ட பேசும்பொழுது இந்த கன்னத்தை பிடிச்சி ஒரு குத்தி இப்படி சொல்லு, நீ ஏன் இப்படிலாம் சொல்கிற, நான் சொல்கிற மாதிரி சொல்லு, உனக்கு பணம் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதை உறவுகளை பார்த்து கூறுகிறார்கள் என்றால் அப்போ இது மொத்தமாக பணத்திற்காக போடப்பட்ட குக்டப் ஸ்டோரி, ஒரு ட்ராமா. இல்லை பாதிக்கப்பட்டவங்க இந்த 15 குடும்பங்கள், 15 நபர்கள் மக்களே. நாம் விடமாட்டோம் மக்களே. 2 விஷயம் இதில் பார்க்குறோம். ஒன்று, அந்த 2வது குழந்தை இறந்தே போச்சு.
அது இறந்து போன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த உடம்பு பூரா காயம் இருந்திருக்கிறது. எங்கேருந்து எப்படி இந்த காயம் வந்துச்சு? இங்கே இருக்க வரைக்கும் சூப்பராக இருந்த குழந்தைகள் எப்படி காயம் வந்துச்சு? 2 ஆஸ்பெக்ட் இருக்க மக்களே. அந்த 15 குடும்பங்களில் சார்ந்த இதில் குற்றவாளியாக ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட அந்த 15 பேரையும் நாம் நீதி கிடைக்க போராடுவோம். நிச்சயமாக அவங்களை வெளியே வர போராடுவோம் மக்களே. அவங்க நீதி கிடைக்க வேண்டும் கண்டிப்பாக. 2வது, அந்த மூத்த பெண்ணுக்கும் இளைய பெண் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனாலும் அது பாவம், அது குழந்தை. இந்த 2 பெண்ணையும் இவ்வளவு அடித்தது யார்? சித்திரவதைப்படுத்தியது யார்? காயம் ஏற்படுத்தியது யார்? இந்த 2 விஷயத்துக்கும் நாம் போராடுவோம் மக்களே. கண்டிப்பாக துணை நிற்போம். இந்த கேடிவியின் டீம் கண்டிப்பாக துணை நிற்கும் மக்களே. இவ்வளோ நீதி கிடைத்தே தீர வேண்டும். விடமாட்டோம் மக்கள். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.